பாடு பாடி பாடு புரியவில்லையா பாடல் கற்றுப்பாரு பல வகையும் புரியும் பாரு பாடலாம் படி பார்க்கலாம் பாடு கற்று பார்க்கலாம் பாடல் புரிந்து பார்க்கலாம் பண்ணி சைக்கலாம் பள்ளிக்கூடமின்றி பாடலாம் பாடு பாடி பாடு பாடு பாடி பாடு புரியவில்லையா வாரம் ஒரு பாடல் லைவில் கற்றுப்பாடு நேரம் இன்று போனா யூடியூபை நாடு வீட்டாரின்மை கேட்டு உன் திறமை காட்டு ரிவ்யூ ஷோவை பார்த்து மேலும் மெருகேற்று தேட தேடத்தான் வழியும் தெரிந்திடும் பாட பாடத்தான் தெளிவு பிறந்திடும் வாழ்வில் வாகை சூழ பாடு பாடி பாடு பாடு பாடி பாடு புரியவில்லையா பாடல் கற்று பாடு பல வகையும் புரியும் பாடு பாடலாம் படி பார்க்கலாம் பாட கற்று பார்க்கலாம் பாட புரிந்து பார்க்கலாம் பள்ளி சைக்கலாம் பள்ளிக்கூடமின்றி பாடலாம் ஹே 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 பாடு பாடி பாடு பாடு பாடி பாடு புரியவில்லையா வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ரிவ்யூ எபிசோட் ஆஃப் பாடறிவோம் படிப்பறிவோம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சோ நேத்தி ஒரு போஸ்ட போட்டு தெரிக்க விட்டோம், அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வரப்போகுது, அது என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு நிறைய பேர் பதில் போட்டிருந்தீங்க. அந்த பதில்ல சில பதில்கள் வந்து கரெக்டா இருந்தாலும் நாங்க நைஸா அதுக்கு லைக்கோ இல்ல கமெண்டோ போடாம அப்படியே ஒரு ரகசியமாவே மெயின்டைன் பண்ணி இன்னைக்கு அந்த மேட்டர் ரிலீஸ் பண்ணிட்டோம். அதுதான், வேற ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப பாடறிவோம் படிப்பறிவோம்க்கு ஒரு மொபைல் ஆப் இருக்கிறது. ஆமாம், எஸ், we are growing with all your support. So now we have a mobile app for பாடறிவோம் படிப்பறிவோம். இது வரைக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணல அப்படின்னா ஆண்ட்ராய்ட் பிளே ஸ்டோர்ல வந்து பாடறிவோம் படிப்பறிவோம்னு சர்ச் பண்ணீங்கனாலே கிடைக்கும். அப்படி சப்போஸ் சர்ச் பண்ணி கிடைக்கல, நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒண்ணு, நீங்க கௌஷிக் கிட்ட கிளாஸ் எடுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் பண்ணாம இங்கிலீஷ் நல்லா கத்துன்னு வந்து திருப்பி ஆண்ட்ராய்ட்ல வந்து தேடலாம். ஆனா அதுக்கு டைம் ஆகுன்ற ஒரே ஒரு காரணத்தினால நம்ம ஃபேஸ்புக் பேஜ்லயே பாத்தீங்கன்னா இதை பத்தியே ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம். ஒரு போட்டோ எல்லாம் போட்டு இப்போ ஒரு ஆப் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த போஸ்ட்ல போயிட்டு லிங்க் ஒன்று இருக்கும். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம ஆப் ஓப்பன் ஆகும். நம்ம ஆப் ஓப்பன் ஆனோடனே அதை நீங்க எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்தியால இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை போட்டாலே உங்களுக்கு ஒரு ஓடிபி கிடைக்கும். அந்த ஓடிபியை வச்சு நீங்க லாகின் பண்ணலாம். இல்ல சப்போஸ் நீங்க இந்தியால இல்ல, ஃபாரின்ல இருக்கீங்க அப்படின்னா ஓடிபி உங்களுக்கு வராது. ஏன்னா வந்து எங்களால ஐஎஸ்டி எஸ்எம்எஸ் எல்லாம் அமைச்சு செலவழிக்க முடியாத காரணத்தினால், இன்னும் நிறைய நாங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா அப்படி கூட நாங்க பண்றோம். பட் இன்னைக்கு எங்களுக்கு அந்த நிலைமையில இல்லாத காரணத்தினால உங்களுக்கு இமெயில் லாகின் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால கீழே வந்து சைன் இன் வித் இமெயில் அப்படின்னு ஒரு குட்டியா ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்க இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்க இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்க என்டர் பண்ணீங்கன்னா அப்படியே ஆப்புக்குள்ள தொபக்கட்டின்னு குச்சிருவீங்க. ஆப்புக்குள்ள தொபக்கட்டின்னு குச்சிங்கன்னா உள்ள எல்லாமே பார்க்கலாம். நம்ம எபிசோட்ஸ் இது வரைக்கும் நடந்த லேர்னிங் எபிசோட்ஸ் எல்லாமே அந்த ஆப்ல இருக்குதுங்க. அதை தவிர நிறைய லேர்னிங்ஸ் நிறைய அதுல நடக்கும் போது நிறைய வீடியோஸ் நாங்க கொண்டு வர போறோம். நிறைய ப்ரீமியம் கான்டென்ட்ஸ் எடுத்துன்னு வர போறோம். நிறைய விஷயங்கள் அந்த ஆப் வச்சு நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். என்னன்னு எல்லாத்தையும் நான் இப்பவே சொல்லிட்டேன் அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்காது பாருங்க. ஏன்னா எனக்கே அது சர்ப்ரைஸ், நானே இன்னும் நிறைய முடிவு பண்ணல. ஸோ அதனால வந்து இவர் வேற ஒருத்தர் வர இவர் வந்து டைரக்டா ஒரு லாகின் கொடுத்ததுனால உதக்கட்டின்னு உள்ள லைவ்லயே வந்து குதிச்சிடுறாரு. எங்க ஒரு பில்டப்லாம் கொடுத்து உங்களை கூப்பிட்டு வர வேணாமா? உங்களுக்கு ஒரு அட்மின் ஆக்சஸ் கொடுத்து தப்பா போச்சு இந்த ஸ்ட்ரீம் யார்ட்ல, உடனே ஆன் பண்ணா ஸ்வைன்னு ஸ்ட்ரீம் உள்ளே வந்துடுறீங்க. சரி, ஓகே, வெல்கம். உங்களுக்கு பேட் கனெக்ஷன் நாகு, வெரி சாரி. எப்பயுமே இருக்கிறதா இல்ல பெட்டரா இருக்கா?
கனெக்ஷன் பேடா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி லாகின் பண்ண உடனே பில்டப் கொடுக்கறதுக்குள்ள உள்ள வரீங்க பாருங்க ஸ்கிரீன்குள்ள 2 வாரமா. உங்களுக்கு முதல்ல அந்த அட்மின் ஆக்சஸை கட் பண்ணணும். இந்த கார்த்திக் ஆபரேட்டர் இவரோட அட்மின் ஆக்சஸை கட் பண்ணுங்க. இனிமேல் இவர் வந்து ஷோல வந்தாருன்னா அவரை ஃபர்ஸ்ட் லாக் அவுட் பண்ணிட்டு தான் உள்ள வரணும். சரி, எனிவேஸ் வந்துட்டீங்க. நம்ம ஆப்பை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ மக்களே, இனிமே அடுத்த வாரத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூஸையும் வந்து உங்களுக்கு ரிவ்யூஸ்க்கு நீங்க சப்மிட் பண்ண போறதும் நம்ம ஆப்ல தான் சப்மிட் பண்ண போறீங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட பிளே ஸ்டோர்ல, கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. நான் ஐபோன் யூஸ் பண்றேங்க, நான் இந்த ஆண்ட்ராய்ட்ல யூஸ் பண்றது ரேஞ்சே வேறங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்க பெரிய ஐபோன் யூஸரா இருக்கலாம், ஆனா அந்த ஐபோன்ல வந்து பாடறிவோம் படிப்பறிவோன்ற பேர்ல நாங்க ஆப் வைக்கலங்க, கிளாஸ் பிளஸ் அப்படின்ற பேர்ல வச்சிருக்கிறோம். நீங்க அதே லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஐபோன்ல கிளாஸ் பிளஸ்னு ஒன்று ஓப்பன் ஆகும். பார்த்துட்டு பயந்துராதீங்க. பாடறிவோம் படிப்பறிவோம் வந்து இங்கிலீஷ்ல வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா கிளாஸ் பிளஸ்னு வரும். இல்ல கௌஷிக்? கண்டிப்பா டிரான்ஸ்லேஷன் கிளாஸ் பிளஸ் தானே, எல்கேஜி பிளஸ். சோ அதனால கிளாஸ் பிளஸ் அப்படின்னு ஒன்று வரும். அது உள்ள நீங்க போயிட்டு இதே மாதிரி லாகின் பண்ணிக்கலாம். ஏதர் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி, இல்ல ஃபாரினரா இருந்தா, இல்ல ஃபாரினர் இல்ல ஃபாரின்ல இருந்தா இமெயில வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம ஆப் உள்ள எல்லாமே வந்து ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அதனால அடுத்த வாரத்துல இருந்து உங்களுக்கு ரிவ்யூஸ் வேணும்னா ஆப் நீங்க மொபைல் ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணாம ரிவ்யூஸ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப் எவ்வளவுதான் வித்தியாசம், இவ்வளவுதான். ஆப்பா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இந்த விஷயத்த வந்து ஒருத்தர் கரெக்டா வேற சொல்லியிருந்தாங்க. ஐ திங்க் விஷாலியா விஷாலி தானயா அவங்க பேரோட எப்ப பார்த்தாலும் தப்பா தான் சொல்லுவேன். விஷாலி நிறையா எது கரெக்ட்? விஷாலி தான் கரெக்ட். விஷாலி நிறைய வந்து கரெக்டா பதில் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஒரு டிஷர்ட் கண்டிப்பாக அனுப்பப்படும். அதை தவிர 2-3 பேர் வந்து இன்னொரு விஷயத்தையும் கரெக்டா கெஸ் பண்ணிருந்தீங்க. ஒரு 3 பேருக்கு எங்க சைட்ல இருந்து வந்து நாங்க பாடறிவோம் படிப்பறிவோம் டிஷர்ட் வந்து அடுத்த வாரம் உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்போம். அது ஏன் அடுத்த வாரம் தான் அனுப்பிச்சு வைக்க மாட்டீங்க, அனுப்பிச்சு வைப்பீங்க, ஏன் இந்த வாரம் அனுப்பிச்சு வைக்க மாட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா அடுத்த வாரம் தான் என்னது, அது ஒரு சர்ப்ரைஸ், அது ஒரு பெரிய விஷயம் தான். அது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மக்களே, with all your support, the kind of support you have been giving us has been tremendous. ஸோ நாங்க முதல்ல இருந்தே சொல்றது தாங்க, உங்களோட ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அஸ். ஸோ அதனால வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறீங்க. உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ஏதாவது லைவ்ல பாக்குறவங்க வந்து கம்மியானாலும் ரீச் வந்து 4 times ஆயிருக்குங்க. முன்னாடிலாம் ஒரு எபிசோட் வந்து 5,000 பீப்புளுக்கு ரீச் ஆகும்னா இப்ப 25,000 பீப்புளுக்கு ரீச் ஆகுது. ஏதாவது லைவ்ல அவங்களால பார்க்க முடியலையே தவிர people are still watching the recorded version, which gives us immense happiness. ஆரம்பிச்ச அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த சப்போர்ட்டோட ஒரு பெரிய பலன் என்ன அப்படின்னா வந்து we are going to have our 50th episode next week. So அதையும் நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணிருந்தீங்க. So there is going to be a lot of celebrations happening next week. 50th episodeக்கு ஸ்பெஷலா சில விஷயங்கள்லாம் பிளான் பண்ணிருக்கோம். அது என்ன நான் கண்டிப்பா ஒண்ணா சொல்றேன். பட் அதுல ஒரு விஷயம் பெருசா நடக்க போகுதுங்க. 50th episodeல most importantly there is going to be a jugalbandi of பாடறிவோம் படிப்பறிவோம் team. All the mentors are getting together to perform for you. Yes, அதுக்கான எல்லா முயற்சிகளையும் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். We might do that program live from a studio. அதுக்காக எல்லா இதையும் எடுத்துட்டு இருக்கோம், ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கோம். So 50th episode அன்னைக்கு we are going to have a jugalbandi from the team பாடறிவோம் படிப்பறிவோம், which will include all the mentors, not only the core mentors. இந்த 4 பேர் மட்டும் கிடையாதுங்க, மத்த மென்டார்ஸ் இப்ப நம்ம டீம்ல ஜாயின் பண்ணிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் எல்லாம் சேர்ந்து there's going to be a jugalbandi happening on the 50th episode of பாடறிவோம் படிப்பறிவோம். சோ அதை தவிர நிறைய சர்ப்ரைசஸ்கள், நிறைய கேம்ஸ்லாம் உங்களுக்காக காத்திருக்கு, நிறைய உங்களோட இன்வால்வ்மெண்ட் இருக்க போகுது அப்படிங்கறதையும் நாங்க சொல்லிக்கிறோம். சோ என்னென்ன விஷயங்கிறத படிப்படியா நாங்க வந்து ரிவீல் பண்றோம். எல்லாத்தையும் ஒரே நாள்ல சொல்லிட்டா நல்லா இருக்காது. Okay, so that's one thing. And another important thing is that today's episode is going to be extremely unique for one specific fact. என்ன அப்படின்னா, so நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். We have a teaching episode, then subsequently we have a review episode in which people are reviewed. நம்ம முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து பாட்டெல்லாம் கம்பைல் பண்ணி ரிவ்யூ எபிசோட்ல பிளே பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் Facebook ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துச்சு. இந்த பிளே பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு அடிஷனல் திங் இருந்தது. என்னன்னா, ஒரு சர்ப்ரைஸ் ஆஸ்பெக்ட் இருந்தது. இன்னைக்கு நம்ம ரிவ்யூல வருவோமான்ற ஒரு சர்ப்ரைஸ் ஆஸ்பெக்ட் இருந்தது. ஸோ இட் வாஸ் கீப்பிங் அஸ் கோயிங். ஸோ தெர் வாஸ் நல்ல பல்ஸ் இருந்தது நம்ம ரிவ்யூ ஷோக்கு. அப்புறமா இந்த Facebook வந்து இந்த மாதிரிலாம் நீங்க பாட்டு போட்டீங்கன்னா நாங்க தூக்கிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு பயமுத்தினதுனால இப்போ ரிவ்யூ ஷோக்கு ரிவ்யூ செலக்ட் ஆனவங்களா ஸ்கிரீன்ல கொண்டு வந்து ரிவ்யூ கொடுக்குறோம். ஸோ இதுல என்ன அப்படின்னா வந்து, இந்த ரிவ்யூக்காக ஸ்கிரீன்ல வரவங்களுக்கு ஒரு ஆர்வம் கண்டிப்பா இருக்கு. ஆனா
உங்களுக்கு பாடறிவோம் படிப்பறிவோம்ல இருந்து கால் வரலன்னா நான் இன்னைக்கு ரிவ்யூ ஷோல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஷோ பக்கமே வராதவங்களும் இருக்காங்க. சோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் இன்னைக்கு ரிவ்யூல வரல அப்படின்னா ஐ மைட் நாட் பி டூ மச் க்ளூட் டு த ப்ரோக்ராம் டுடே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வரவங்களுக்கு மட்டும்தான் ஒரு பெனிஃபிட், பாக்குறவங்களுக்கு என்னடா பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கிறதா எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் வந்தது. ஸோ அதனால என்ன பண்றோம், இந்த ரிவ்யூ ஷோன்ற கான்செப்டை அப்படிக்கா தூக்கி இப்படி வச்சுட்டு, ரிவ்யூ ஷோங்கிறது எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்குமே ரிவ்யூ கிடைச்சிருது. இமெயில ரிவ்யூ அனுப்பிச்சிடுறோம், நீங்க வாய்ஸ் அப் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா வாய்ஸ் நோட்ஸ் அனுப்பிச்சிடுறோம். ஸோ எப்படியுமே உங்களோட ரிவ்யூ கண்டினியூ ஆகும், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்க பாட்டை ரிவ்யூக்கு சப்மிட் பண்ணீங்கன்னா யூ ஆல் வில் ரிசீவ் யுவர் ரிவ்யூ ஆன் யுவர் இமெயில். தட் வில் கண்டினியூ டு ஹேப்பன். அதுக்கு பதிலாக என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, ஹவு கேன் வி ஆட் மோர் வேல்யூ டு அவர் ஆடியன்ஸ்? ஏன்னா திருப்பி தான் சொல்றாங்க, உங்களோட ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அஸ். ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா, இன்னும் ஜாஸ்தி உங்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமான்னு யோசிச்சதுதான் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் தட் வி ஆர் கோயிங் டு ஹேவ் அ கோச்சிங் எபிசோட். ஒரு டீச்சிங் எபிசோட், ஒரு கோச்சிங் எபிசோட். வாவ், எவ்வளவு ரைமிங்கா சூப்பரா இருக்குது பாருங்க. ஸோ டீச்சிங் எபிசோட்ல பாட்டை சொல்லி கொடுப்போம் சண்டே அன்னைக்கு. அந்த முந்தின சாட்டர்டே இட் வில் பி a coaching episode that will talk about the musicalities, voice training. ஏதாவது அந்த வாரம் எடுத்த பாட்டை ரிவால்வ் பண்ணி, சே ஃபார் எக்ஸாம்பிள் கண்மணியே காதல் என்பது ஒரு கற்பனையோ அந்த பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல மேஜர் ஆஸ்பெக்ட் என்ன, பிரெத் மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த வாரத்தோட பிரெத் மேனேஜ்மெண்ட் வில் பி த பிரைமரி கான்செப்ட் இன் விச் த ப்ரோக்ராம் வில் ரிவால்வ். ஸோ பிரெத் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ், பிரெத் மேனேஜ்மெண்ட் பத்தி நிறைய உங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணி, இட் வில் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த மோர் அபவுட் த சாங். ஸோ இன்னும் மியூசிக்காலிட்டி கத்துக்க போறீங்க. நாட் ஒன்லி ஃப்ரம் த மென்டார்ஸ், எவ்ரி வீக் வில் ஹேவ் ஸ்பெஷல் கெஸ்ட், செலிபிரிட்டிஸ், இதெல்லாம் தான் நாங்கள் பிளான் பண்றோம். அதை தவிர இந்த விஷயம் ஒருத்தருக்கு தெரியவே தெரியாதுங்க, அவரும் நம்ம ப்ரோக்ராம பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கே இந்த விஷயத்த சொல்ல. நம்ம சந்துரு இருக்காரு பாத்தீங்களா, he will also play a very vital role in the show. ஏன்னா இது வரைக்கும் எல்லாத்தையும் பேக்ரவுண்ட்ல இருந்து எங்களுக்கு டிட்பிட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு சாங்கை பத்தி. இனிமேல் ஸ்கிரீன்ல வந்து பண்ண போறாரு. So we are going to learn a lot about the song, lot about the musicality behind it, lot about the instrumentations in the song, lot about how we can sing much better. இப்ப நிறைய பேர் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, ஃபால்ஸ் வாய்ஸ்ன்றீங்க. அந்த ஃபால்ஸ் வாய்ஸ்னா என்னங்க, அது எங்க கிடைக்கும், அந்த தீபாவளி பர்ச்சேஸ்ல பண்ணலாமா, டிஸ்கவுண்ட் கிடைக்குமா, அமேசான்ல கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அது எங்க கிடைக்கும், உள்ளுக்குள்ளதான் இருக்கு. அது எப்படி வெளில எடுத்துட்டு வருது, அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் எப்படி பிராக்டிஸ் பண்ணணுன்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜஸ்ட் டு கிவ் யூ an example, இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸை கொண்டு வந்து we are going to make it all the more interesting. So 2 நாளுமே, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளுமே we are going to be literally kind of breathing music அப்படின்னு சொல்லலாம். So that's the way we are going to do it. Already there are so many positive messages coming from you all. Thank you so much for that. Okay, இதுக்கு மேல நம்ம டைம் கடத்த வேண்டாம். இந்த வாரத்தோட மென்டார் நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நான் சொல்றதே வேஸ்ட் பண்றாங்க. ஏற்கனவே வந்து அவர் உட்காந்துட்டாரு இந்த வாரம். சோ இந்த வாரம் உங்களோட ஜாயின்ஸ்ல சூப்பரா இருந்ததுங்க. we got close to 100 joints. ரொம்ப ஸ்லோவா தான் ஆரம்பிச்சது. ஆக்சுவலா ஸ்லோவா ஆரம்பிச்சது பார்த்து இந்த வாரம் எல்லாம் மறந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சோம். ஏன்னா நாங்க யூஸ்வலா போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அரை நாளைக்கு ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க இந்த போஸ்ட்டை பத்தி. இந்த வாரம் சுவாசமே வந்து இன்வைட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணதா மொத்தமா 16 கமெண்ட் தான் இருந்தது. என்னடா இது எல்லாம் 16 லைக்ஸ் தான் இருந்தது, கமெண்டே இல்ல. சரி இந்த வாரம் யாரும் ஜாயின் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தோம். ஸ்லோவா இருந்தது. கடைசியில பெல்ட்டி அடிச்சு, அன்பர் பெல்ட்டி அடிச்சு, வெள்ளிக்கிழமை வந்து மத்தியானம் வந்து கௌஷிக் பார்த்துட்டு என்னையா இந்த வாரம் 37 தான் வந்திருக்கு, ஜாலி தான் போ அப்படின்னாரு. அவர் எந்த நேரத்துல சொன்னாரோ அடுத்த 3 மணி நேரத்துல பார்த்தா 90 தாண்டிடுச்சு, 100ஐயும் தாண்டி போச்சு. சோ அதனால இந்த வாட்டி ரிவ்யூஸ் நீங்களும் இந்த வாட்டியும் நல்லா தெரிவிக்க விட்டுருக்கீங்க. சோ கிரேட். ஓகே, சோ இதுக்கு மேல நம்ம டைத்தை வந்து வேஸ்ட் பண்ணாம இந்த வாரத்தோட ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். இந்த வாரத்தோட ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் வாய்ஸஸ் இன் ஸ்பியூல்ங்க. இவரை நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா யூ நோ அபவுட் திஸ் கை. he is a fantastic singer. அவரோட வாய்ஸ்ல வந்து அப்படியே அந்த அந்த டீடைல்ஸ் எல்லாம் அப்படியே ததும்பும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த பர்டிகுலர் சாங் ரொம்ப அழகான சாங் வித் சோ மச் ஆஃப் ஃபீல் இன்டு இட். இந்த பாட்டுக்கான உயிரே ஃபீல் தான். அண்ட் த வே you have to use your tonality to bring in that feel for this particular song. இந்த பாட்டுக்கு ஃபிட்டிங்கா யாருப்பா அப்படின்னு யோசிச்சா சத்தியமா யுனானிமஸா டீம்ல எல்லாருமே ஜான் மியானி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஹனி ட்ரிப்பிங் மேல் வாய்ஸ் வித் தட் கம்பீரம் ஆஃப் மேல், ரைட்? சோ ஹனி ட்ரிப்பிங் யூஸ்வலா என்ன சொல்லுவாங்க, ஃபீமேலுக்கு தான் அசோசியேட் பண்ணுவாங்க. இவர் வந்து ஒரு காம்பினேஷன், ஒரு மாதிரி ஒரு பழங்கறி ஜாங்கிரி மாதிரி. அது எப்படிங்க பழங்கறி ஜாங்கிரி சேர்ந்து அப்படின்னா பழங்கறி ஜாங்கிரி சேர்ந்து வரும் அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு வாய்ஸ். சோ அந்த மாதிரி வந்து பழங்கரியோட அந்த டேஸ்டும் இருக்கும் அந்த வாய்ஸ்ல, அந்த காரமும் இருக்கும், அதே சமயத்துல அந்த ஜாங்கிரியோட ஸ்வீட்னஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கேவலமான இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி வச்சு பார்த்துட்டு இருக்காரு ஜான் மியானி. சோ அவரை நான் வந்து கூட்டிட்டு வந்துடுறேன், நேர்லயே திட்டு வாங்கிக்கலாம்.
வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஹாய் 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 Hi, John. ஹாய் ப்ரோ. எஸ், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். Fantastic. சும்மா சிவாஜி கிளைமேக்ஸ் மாதிரி கட கட கடன்னு சொல்ற மாதிரி வந்திருக்கீங்க. நம்மளோட பெர்மனன்டான ஒரு லுக்கே அப்படி ஆயிடுச்சு. பயங்கரமான இன்ட்ரோலாம் கொடுத்தீங்க. அவ்வளவு பெரிய Great, ஆள்லாம் நான் fantastic. So அப்படிலாம் சொல்லாதீங்க. ஹலோ, நீங்க எவ்வளவு பெரிய ஆளுங்கிறது உங்களை பழகினோம், உங்ககிட்ட பழகினவங்க எல்லாருக்குமே தெரியும். I mean, see, whatever I said, you know, I definitely mean it. எனக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜான். Thank you so much. It's known to the whole team actually. நானும் Yes. நிறைய வாட்டி உங்க வாய்ஸ பத்தி உங்களை பத்தி நிறைய பேசிருக்கோம் நாங்க. So nothing is an exaggeration. I mean what I say absolutely. Thank you bro. Right. So ஜான், நம்ம ப்ரோக்ராம் பத்தி உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? ஏதாவது பாத்திருக்கீங்களா? உண்மையா சொல்லலாம், எனக்காக நீங்க எதுவும் சொல்ல வேணாம். இல்ல எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். பட் இப்பதான் ரீசெண்டா வந்து உங்களோட அந்த ஃபார்மேட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இது வந்து நானே யோசிப்பேன், நிறைய பேருக்கு வந்து பாட தெரியாம இருக்காங்களே, இவங்கெல்லாம் நல்லா பாட வைக்கலாமே அப்படிங்கிறது. ஸோ அது உங்களோட கான்செப்ட் நீங்க வந்து சொன்னது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சீரியஸா இது பெரிய எஃபர்ட் ஆக்சுவலா. இவ்வளோ பேரையும் வந்து இவ்வளோ கேதர் பண்ணி பாட வைக்கிறது, எல்லாருக்கும் ஒரு கோச்சிங் கொடுத்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி, வெரி நைஸ், வெரி நைஸ். Thank you so much, John. Thank you so much. So great to have you here. I mean, see, உங்களை பத்தி எங்களுக்கு நிறைய தெரியும், பட் உங்களோட மியூசிக்கல் ஜர்னியை பத்தி if you can share a few things, you know, including the songs that you have sung, you know, including the jingles that you do, or be it you know, the recordings that you have done, அதெல்லாம் பத்தி நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா all of us will get to know, will be very happy to know. உங்க வாயால ப்ளீஸ். ஓகே, மியூசிக்கல் ஜர்னின்னு பாத்தீங்கன்னா அது சின்ன வயசுலயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க அப்பாவோட இன்ட்ரெஸ்ட்னால ஒரு 8 வயசுல பாட்டு கத்துக்க ஆரம்பிச்சேன். அண்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 10 இயர்ஸ் அப்படியே போச்சு. அண்ட் அப்புறம் அப்படியே ஊர்ல இருந்து சென்னை வந்து, ஸோ சென்னையில வந்து மியூசிக் ஒரு கெரியரா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல பாட ஆரம்பிச்சேன். பாடிட்டு இருந்தேன், ரெக்கார்டிங்ஸ் தான் பாடிட்டு இருந்தேன். நிறைய காஸ்பல் சாங்ஸ் அண்ட் ட்ராக்ஸ் எல்லாமே பாடியிருக்கேன். ஒரு சில மூவிஸ்க்கும் பாடியிருக்கேன், பட் அதெல்லாம் வெளியில வரல இன்னும். அது வந்து நிறைய சிங்கர்ஸ்கே உள்ள ஒரு யூஸ்வலான ஒரு விஷயம் இல்லையா? நிறைய பேர் பாடியிருக்காங்க, அது வெளியில வந்தாதான் நமக்கு அந்த ஒரு விஷயம். வெளியில வரது கஷ்டம். கோவிட்ல நம்மளே வெளில போக முடியல, படத்தெல்லாம் வெளியில வர சொன்னேன் அந்த மாதிரிதான். ஸோ நிறைய ஜிங்கிள்ஸ் இதெல்லாம் பாடியிருக்கேன். அண்ட் ஷோஸ்லாம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் மொட்டை அடிச்சதுனால நிறைய பேர் மறந்துட்டாங்க. சூப்பர் சிங்கர், ராகமாலிகா, ராகமாலிகா we all definitely remember John Vianney for ராகமாலிகா. ஓகே, ஸோ அதுலலாம் கொஞ்சம் பாடினேன். ஓரளவுக்கு நல்ல ஒரு அப்ரோச் அண்ட் ரீச் கிடைச்சிச்சு. அண்ட் இப்பயும் போயிட்டு இருக்கு என்னோட ஜேர்னி. நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே அண்ட் மியூசிக் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சைட் பை சைட். பட் மியூசிக்கை விட முடியாது நம்மளால. அதே மாதிரி ட்ராக்ஸ் எல்லாமே பாடிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. எக்ஸலென்ட். சோ இப்போ கூட ரீசன்ட்டா சன் டிவில கூட ஒரு ப்ரோகிராம்ல ஃபீச்சர் ஆனீங்களோ? சன் டிவில வந்தேன், ஒரு சன் சிங்கர் ப்ரோக்ராம்ல. ஜஸ்ட் அது ஒரு 2 ரவுண்ட் தான் வந்தேன். ஸோ இட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். மாதிரி ஷோஸ் கலந்துக்கிறது எல்லாமே நம்ம நிறைய கத்துக்கலாம். அது மாதிரி. Great John, great having you here. So before we get into the first group for review, or quickly, in fact, if you can sing Swasame itself, it'll be great. Illana I leave it to you. Any song ஒரு பல்லவி பாடுனீங்க அப்படினா அப்படியே மங்களகரமா ஆரம்பிச்சிட்டு உள்ள போலாம். ஓகே. நிறைய பாட்டு இருக்கு. எஸ்பிபி சார் சாங் வேணும்னா எஸ்பிபி சார் சாங்கே பாடலாம். சுவாசமே கொஞ்சம் நேரம் கழிச்சு பாடலாம். Okay, yes, this month is dedicated for SPB sir. This couple of months, in fact 2 months we have dedicated it only for SPB sirs. SPB sirs oda part மட்டும் தான் ஒரு 8 வீக்ஸ்க்கு சொல்லி தரோம். So அதனால it will be great to hear a SPB song. ஓகே, எனக்கு எஸ்பிபி சாரோட ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் என்னவென்று சொல்வதம்மா அப்படிங்கிற சாங். ஸோ அந்த பாட்டு ஒரு சில லைன்ஸ் பாடுறேன். Sure, please. முந்தானை சோலையில்
தென்றலுடன் பேசுவாள் நாளையில் தென்றலுடன் பேசுவாள் ஆகாய மேகமாகி ஆசை தூரல் போடுவாள் நீரோடை போல நாளும் ஆடி பாடி ஓடுவாள் அதிகாலை ஊற்று அசைந்தாடும் நாற்று உயிர் மூச்சாகி ரீங்காரம் பாடுவாள் இந்த ராஜாவின் தோளோடு சேருவாள் என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை அந்தி மஞ்சள் நிறத்தவளை என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ அவள் வான்மேகம் காணாத பால்நிலா இந்த பூலோகம் பாராத தேனிலா என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை அந்தி மஞ்சள் நீரத்தவளை என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ. Awesome, awesome, John. Fantastic feel, John. Thank you. Great. Okay, so நம்ம வந்து தொபகட்டி அப்படின்னு குயிச்சலாமா ரிவ்யூ 1 குள்ள ரெடியா இருக்கீங்களா கௌஷிக்? Oh yes, ready. ஓகே, சோ அதுக்கு நம்ம வந்து மக்கள்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அவங்கள ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடலாம். சோ குரூப் 1ல இன்னைக்கு ரிவ்யூ வரதுக்கு செலக்ட் ஆயிருக்கிறவங்க UMS மகா அப்படிங்கறது அவங்களோட ஸ்மியூல் ஐடி அண்ட் தென் சதீஷ் பாலன் செலக்ட் ஆயிருக்காரு. ஜிபுரம் 2 ஓ நம்ம பிரேமா மேடம் செலக்ட் ஆயிருக்காங்க அண்ட் மீனா சுந்தரம் டாக்டர் மீனா he has also got selected. Great, fantastic. அவங்கள இப்ப நம்ம கொண்டு வந்துடலாமா? Oh yes, ready. Okay, so we are going to bring them all. Once we bring them all, then நம்ம அவங்க கிட்ட பேசலாம். Sure. Okay. சதீஷ் பாலன் அவர்தான் காணோம், எங்க போனாருன்னு தெரியல. ஓகே, மத்தவங்க வந்துட்டாங்க. சதீஷ் பாலன் வந்து வந்தாரு அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. வணக்கம் பிரேமா மேடம். வணக்கம். பிரேமா மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பொண்ணு பாட்டு கேட்டேனே. யாரோட பாட்டு கேட்டீங்க? அந்த காலத்து ட்ரங்க் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க. இப்ப கேக்குதா? நல்லாவே கேக்குது, மெதுவாவே பேசலாம். ஓகே, உங்க டாக்டர் பாட்டு கேட்டேன். எந்த பாட்டு கேட்டது? அவர் பாட்டு பாட்டா? அவர் பாட்டு உங்க பொண்ணு ஓன் டாக்டர் ஸ்ரீனையா பாடினத கேட்டாங்க. ஓகே ரைட், நல்லா பண்ணால. ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணா, உங்கள மாதிரியே மேனரிசம். அதான் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா பாடினா உங்கள மாதிரியே என்னன்னா சரி ஓகே நானும் ஃபர்ஸ்ட் கிளாஸா பாடுறேன் போல அல்ப ஆசைப்பட்டேன். நல்லா பண்ணா. Thank you. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சார் உங்க யாரு? மிஸ்டர் உமேஷ். சதீஷ் சார். உமேஷ். என்னோட ஸ்மியூல் ஐடி வந்து UMS மகா, பட் என்னோட பேர் உமேஷ். ஃபேண்டாஸ்டிக். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்கேன், நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். Thank you for this review. So and I'm obliged to have this judges to review on this. Thank you very much. And சோ நீங்க முதல்ல இருந்து பாத்துட்டு இருக்கீங்களா? சப்மிட் பண்ணிருக்கீங்களா? ஏனா எனக்கு உங்க பேர் வந்து உங்களோட ஸ்மியூல் ஐடில ரொம்ப புதுசா படுது. ஓகே, இது வந்து ஆக்சுவலா நான் வந்து இந்த மந்த்ல இதுல செகண்ட் ரிவ்யூ. ஓகே, சோ நீங்க ஏற்கனவே வந்து அந்த ஷோல நாயியா? நீங்க இல்ல ஆக்சுவலா, I was expecting, but நீங்க இல்ல ஆக்சுவலா. பட் anyway, சோ அதுதான் ஆக்சுவலா வலையோசை கலகல ஆக்சுவலா அந்த அக்டோபர் 10th ஃபர்ஸ்ட் ரிவ்யூ எனக்கு. சோ அப்போ வந்து விஜயலட்சுமி மேடம் அப்புறம் விது விவேக்கோட சிஸ்டர் ஒருத்தவங்க, அவங்க பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது, அவங்க கிருஷ்ணா விஜய். கரெக்ட் அவங்கதான்.
ஸோ அவங்க தான் ரிவ்யூ பண்ணாங்க. ஐ திங்க் இட்ஸ் குவைட் நைஸ் ஆக்சுவலி. அண்ட் நான் வந்து ரெகுலரா வாட்ச் பண்றேன். ஆக்சுவலா அந்த வலையோசை கலக்கல முன்னாடி வந்து அதிகமா ரெகுலரா வாட்ச் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து வலையோசை கலகல வந்து கிருஷ்ணா விஜய் வரலையே. இல்ல அவங்க வரல, பட் இவங்க விஜயலட்சுமி மேடம் பாடியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலா. ஆமா. ஸோ எது ஓகே. ஸோ அதான், தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஐ திங்க் நான் ரெகுலரா வாட்ச் பண்றேன். இந்த 4 வாரம் ஐ திங்க் 4 சாங்கும் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலா. கீரவாணி சரி, அப்புறம் வந்து இதோ இதோ என் பல்லவி எல்லாமே நான் ஜாயின் பண்ணி 2ல வந்துட்டீங்க. நிறைய பேர் இன்னும் வராம இருக்காங்க. அவங்களே இப்ப தக்காளி தூக்கி எறிய போறாங்க. தக்காளி தூக்கி எறியறதுக்கு உங்க லேப்டாப் உங்க மொபைல் ஆக்சுவலா வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். ஆக்சுவலா ஜிஆர்எஸ் சார் வந்து எனக்கு மெசேஜ் பண்றப்போ ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் ஆக்சுவலா இன்னைக்கு. ஸோ ஆக்சுவலா வந்து வராது, எதுவும் ரிவ்யூக்கு வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் எனிவே யூனோ இட் இஸ் அ குவைட் சர்ப்ரைஸ் திங். And I regularly watch and it's a very great, I mean good service. Of course, you know, நிறைய விஷயம் கத்துக்க முடியுது ஆக்சுவலா. அதாவது லாஸ்ட் வீக் வந்து இவங்க புவனா அவங்க பாடியிருந்தாங்கல்ல மென்டி, அவங்க வந்து ஆக்சுவலா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தொட முடியாத பாட்டெல்லாம் வந்து நம்மளால தொட முடியுது அப்படின்னு. அதுல பாட்டுல வந்து இந்த ஒரு பாட்டு இருக்கு ஆக்சுவலா, இன்னைக்கு வர்ற பாட்டு. உண்மையிலேயே அதாவது பார்க்கும்போது கேட்கும்போது வந்து அது வந்து ரொம்ப என்ன சொல்றது ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு. பட் அது பாடும்போதுதான் அதோட லெவல் என்னன்றது தெரியுது. அதே மாதிரி கீரவாணி, அப்புறம் வந்து இதோ இதோ என் பல்லவி, அதெல்லாம் சும்மா கேட்டிருக்கோம். ஆனா அது வந்து பாடணும்னு வரும்போது அதுல இருக்கிற அந்த நுவான்சஸ் எல்லாம் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. சூப்பர், தேங்க்யூ சோ மச். சோ டாக்டர் மீனா வந்து பெரிய சர்ப்ரைஸ் ஆக்சுவலா. டாக்டர் மீனா போன வாரம் தான் என்கிட்ட போன் பண்ணி பேசினாங்க. திடீர்னு நம்ம ஷோ பத்தி தெரிஞ்சு இந்த ஷோனா என்னங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இந்த நாமினேஷன் என்ன சார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்பாவியா ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்களுக்கு நானே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். வணக்கம். எனக்கு தேங்க்யூ சோ மச். இது வந்து தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டோட்டலி அவுட் ஆஃப் தி ப்ளூ. ஐ வாஸ் இன் ஃபேக்ட் ஷாக்ட் டு கெட் திஸ் கால். This is the first time I'm submitting this for the review. In fact, I knew about this maybe just about 2 weeks back. Ungaloda in the last episode review la one of my friends, Prashant Hariharan, he was selected and he asked me to watch this, and I was super impressed with this show and I was so happy. Now I went to the site, put WhatsApp. The next thing I knew is I got a response, and idu varaikku inda mari prompt response na paathade illa. I was so impressed and I watched the next episode of Kaushik teaching this song. I think in the part na nariya vaati ketirken. I have this habit of, I'm a surgeon, I play this in my theater when I'm operating. I mean most of the Ilayaraja songs, it's very very soothing to hear. In the part idu varaikku inda mari na ketade illa. The way he taught, I mean so much of things to that song. Adu ketadukku appo it felt totally different and I was so happy when he sent the invite. I joined it. இந்த பாட்டு நீங்க ஆபரேஷன் பண்ணும்போது கேட்டா பரவாயில்ல, நீங்க ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ரொம்ப நல்ல வருது I think music is totally a complete stress buster whatever you do, and especially in the COVID time la I would say that I was thinking of reviving this passion, and the பாடறிவோம் படிப்பறிவோம் வந்து இந்த குடுக்குற தெய்வம் கூரையை பிச்சிட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி it came from as a boon from the sky for me, and I really really thank all of you for this opportunity. I'm so glad that I interacted with Nagu that day, and he was so prompt and he put me onto this, and thank you so much for this opportunity. It's our pleasure, absolute sheer pleasure. Thank you so much. Okay Kaushik, நம்ம வந்து ரிவ்யூக்குள்ள போயிடலாம். சோ நீங்களும் சரி ஜானும் சரி ரெண்டு பேரும் பயங்கரமா வந்து ஆன்சர் பேப்பர்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கு ரெடி ரியலிஸ்ட் ரெடி. ஆமா, இவரு நம்ம உமேஷ் பாத்தீங்கன்னா இப்ப நான் ஸ்கிரீன்ல பாக்கும்போது நம்ம ஜான் வியனுடைய ஒண்ணு வீட்டு சித்தப்பா பிள்ளை மாதிரி இருக்காரு ஆக்சுவலா. நீங்க சொல்லி எனக்கும் பர்மனன்ட் தான் இது ஆக்சுவலா. ஓகே, நீங்க வந்து ஆக்சுவலா ஒரு ஆக்சுவலா என்ன சொல்றது, நாகேஷ் வந்து ஒரு ரைமிங், ஒரு டைமிங், ஜோக் சூப்பரா பண்றீங்க. அது ஏதோ எனக்கு மட்டும் செய்யறேன் சார்,
எனக்கு வந்து பாட்டெல்லாம் தெரியாது. நான் பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு ஷோ நடத்துறதுன்னா நமக்கு பாட்டு கத்து கொடுக்க வராது, என்ன பண்றதுன்னு பார்த்தேன். சரி ஓகே ஹோஸ்ட் பண்ணிட்டேன். உங்க பாட்டு நான் கேட்டேன், நல்லாதான் பாடுறீங்க. So Umesh sir, first of all உங்களோட வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. You have a very soft voice and அழகா இங்கேருந்து போய் இந்த காலம் வழியா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா உங்களால you are able to vocalize. So that one I really admire in you. Areas of improvement அப்படின்னு நான் சொல்லணும்னா வாசமே, மனசுக்குள் மெல்ல, அதுக்கப்புறம் ஆறு அறிவோடு, இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து there was a slight ஸ்ருதி drop முடிக்கும் போது. ஸோ நம்ம ஆரம்பிக்கிற அதே எனர்ஜி லெவல்ல முடிச்சோம்னா it will be well received by everybody concerned. So that's what I had written as a feedback area. மற்றபடி the ஸ்ருதி was fine, your timing, sense of tempo was very good, sir. That's my humble feedback to you. So John, humble. I'm very humble. Thank you, sir. So let's hear from John. ஹலோ சார். ஹலோ சார், சொல்லுங்க சார். ஸோ நல்லா இருந்துச்சு உங்களோட சாங் வந்து. அண்ட் கௌஷிக் ப்ரோ சொன்ன மாதிரியே தான், ஒரு சில சின்ன 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 இடம் தான், மற்றபடி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பாட்டோட மெயின் இதுவே வந்து கண்டென்ட் என்னன்னா ஃபீல் தான், ஆஸ் யூஷுவல். எஸ்பிபி சாரை பற்றி சொல்லவே வேணாம். ஸோ அந்த ஃபீல் வந்து நம்ம கொண்டு வந்துட்டாலே இந்த பாட்டு வந்து ஆல்மோஸ்ட் 90% வந்துடும். அண்ட் அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து அந்த வால்யூம் பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பாடுறப்ப வந்து அந்த லிரிக் அண்ட் அந்த இதுக்கு வந்து ஒரு சில லிரிக்கு அந்த வால்யூம் கொடுத்தா அது வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பேலன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும். அண்ட் அது ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியா தான். அது உங்களுக்கு வந்து நீங்க பாடினது வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. இட் இஸ் அ ஜென்ரல் ஒரு ஐடியா, நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எந்த பாட்டு கேட்டாலுமே நீங்க கேட்டுட்டு அதுல அந்த சிங்கர் வந்து எந்த அளவுக்கு அந்த வேர்ட்ஸ் கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன வால்யூம் லெவல் மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டாலே தெரியும் உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ்ல கேட்குறப்ப. ஸோ அதை அப்சர்வ் பண்ணி நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் நல்லா பாடிடலாம். ஸோ நல்லா இருந்துச்சு சார் உங்களோடது. கண்டிப்பா கண்டிப்பா. I will improve actually. Keep singing sir. Yeah. Sure. Thank you. Yes, Kaushik, அடுத்து யார் கொடுக்க போறீங்க ஃபீட்பேக்? நெக்ஸ்ட் பிரேமா மேடம் கொடுத்துடலாம். ஸோ பிரேமா மேடம் டெஃபினட்டா சொல்லணும், மச் இம்ப்ரூவ்ட் சிங்கர். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவங்க பாடுறத நான் கேட்டுட்டு இருக்கேன், டெஃபினட்டா சொல்லியே ஆகணும் ஆன் ரெக்கார்ட். ஸ்ருதி முன்னாடி விட டெஃபினட்டா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் இருக்கலாம். அதுதான் நான் ஸ்பெசிஃபிக்கா எழுதியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்கு. முன்னாடியே உங்களுக்கு இந்த ரிவ்யூல ஃபீட்பேக் கொடுத்துருக்கோம். ஸோ ஐ வுட் லைக் டு ஹைலைட் தட் பாயிண்ட். ரெண்டாவது, நீங்க இன்னமும் இந்த ஆடியோ ஜாயின் தான் பண்றீங்க, நீங்க தாராளமா வீடியோ ஜாயின் பண்ணலாம். ஸோ இதையும் நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். அவங்க பாவம், அவங்களுக்கு அது வீடியோ மேனேஜ் பண்றது, ஆடியோ ஜாயினா இருந்தா அதுதான் அது ஒண்ணு. மூணாவது, கொஞ்சம் பிரெத் இஷ்யூஸ் இருந்தது இந்த பாட்டுல, கொஞ்சம் நீங்க கஷ்டப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அந்த சஸ்டைன்ஸை வந்து சில இடங்கள்ல பண்ண முடியல. லைக் அந்த உன்னிடம் மெல்ல சஸ்டைன் வந்து கொஞ்சமா ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. அதை அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா மத்தபடி மீதி எல்லா விஷயமும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. மற்றபடி everything else was very nice. I really enjoyed her singing. Thank you so much madam. Thank you. கௌஷிக் சார், உங்களோட பாடணும்னாலே ஒரு இது வந்துடுறது. நீங்க எப்படி எந்த லெவல்லயே பாடிட்டு இருக்கீங்க. அதாவது பாஸ் மார்க்ல இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்காக போகணும்னு ஆசை. அதுவும் சுஷ்மிதாவும் விஜயும் பாடினதை கேட்டு நான் ஆடி போயிட்டேன். கண்டிப்பா. So John, before you give her a feedback, இவங்க பிரேமா மேடம் வந்து நம்மளோட ஷோ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்துட்டு இருக்காங்க. she is a tremendous supporter. most importantly அவங்களுக்கு வந்து அந்த கத்துக்கணும், இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறது வந்து she is so very focused on it. இது வரைக்கும் அவங்க ஜாயின் பண்ணாத சாங்ஸே கிடையாது. she has joined all the songs we have taught so far. Tomorrow is going to be kind of a silver jubilee song for us. 25th song நாளைக்கு ஸ்டார்ட் பண்றோம். 24 songs she has joined. அந்த அளவுக்கு she is a very sincere learner. So அதுக்கே முதல்ல hats off. நிஜமாவே
உங்களோட ஆமா கத்துக்க வேண்டிய விஷயம் இது எங்களுக்கு மேடம். நிஜமாவே இத்தனை வருஷம் விட்டுட்டோம்ல, இத்தனை வருஷம் விட்டதா பிடிச்சிடலாம். கண்டிப்பா. So John, your feedback for her please. Okay. வணக்கம்மா. வணக்கம். உங்களோட சாங் வந்து நீங்க இப்ப நாகேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி தான், உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கே உங்களை பாராட்டணும். உங்களோட ஆர்வம் வந்து இந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் எடுத்து நீங்க பண்றதே பெரிய விஷயம். ஸோ அதுல வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நான் சொன்னாங்க, நிறைய கௌஷிக் ப்ரோவும் சொன்னாங்க. ஸோ வந்து இப்போ நீங்க இன்னும் நல்லா பாடணும்னா கொஞ்சம் நீங்க பிரெத் கண்ட்ரோல் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பிகாஸ் ஆஃப் அந்த ஒரு இவ்வளோ நாளா நீங்க பாடாம இருந்துட்டு திடீர்னு பாடுறப்ப வந்து அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அண்டு அந்த டெம்போ ஸ்மியூல்ல அந்த ஒரு கான்சியஸாவே பாடுறது எல்லாமே இருக்கும். ஸோ அது உங்களுக்கு பழகிடுச்சுன்னா உங்களுக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா, ஏன்னா நீங்க எல்லாம் கேட்காத பாட்டே இருக்காது, நிறைய பாட்டு எவ்வளவோ பாட்டு கேட்டிருப்பீங்க. அதுதான் இப்ப நம்ம அதை பாடுறப்ப வந்து அது கொஞ்சம் நமக்கு இந்த டெக்னாலஜி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம சும்மா பண்ண நல்லா பாடிட்டு இருப்போம். ஸோ ஸ்மியூல்ல டெம்போ வீடியோ எல்லாம் பார்த்துட்டு பாடுறது கொஞ்சம் இதாக இருக்கும். பட் அது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லா பாடலாம். ஆல் தி பெஸ்ட். Thank you. நன்றி. Okay, great. So let us hear the feedback for Dr. Meena. Okay, Dr. Meena ரொம்ப enthusiastic join and I loved her smile பாடும்போதும். மற்றபடி இங்க நான் எழுதி வச்சிருக்கிறது கொஞ்சம் அந்த feel of the song has to be improved. ஒரு சில இடத்துல அந்த பல்லவியில வந்து நீங்க ஆரம்பிக்கும் போது slightly stiff but it eased out as you progressed. That's what I had written as a feedback. கொஞ்சம் கேஷுவலா பாடினீங்கன்னா ரொம்ப அழகா நீங்க பாடலாம். அண்ட் நான் யூஸ்வலா நீங்க இல்லை எல்லாருக்குமே ஐ கோ அண்ட் டிக் இன் டு தர் சேனல் ஆல்சோ டு நோ மோர் அபவுட் த சிங்கர்ஸ் வாட் தே டூ. நீங்க சொன்னது 90% வந்து மிஸ்டர் பிரசாந்தோட தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் எல்லாரோடையும் பாடுங்க, நிறைய நல்ல சிங்கர்ஸ் இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஆன் த I have only 10 friends. I have only 10 people on my Smule right now. I just started Smule a month back. Super. Just on a lighter note, I really loved your voice. Nalla, very very good singing. So over to you, John. Thank you so much. I just want to. Yeah, I just wanted to say one thing. This first time try panna. Actually, I didn't know how this works, but I just thought I will join your invite. Na mudichite, this was at 12:30 at night. Na paadi mudichite or 10-15 நிமிஷத்துக்குள்ள I got one response on that comment. I was so thrilled. Really, I was so thrilled to get that response. யார் பண்ணான்னு எனக்கு தெரியாது. But there was a comment about that. நான் தாங்க. You had said your glides are 12:30 ராத்திரி கௌஷிக் கிட்ட மெசேஜ் வந்ததே அவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? 10 மணி இல்ல, it was so instant. நான் பாடி எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள there was a comment saying your glides were superb. Believe me, I slept so peacefully that night. I was so happy. Thank you sir. Thank you for the encouragement. Kaushik அவங்க வந்து she has joined one-on-one class with Raga. Yeah, so wonderful. Fantastic. So wish you the best. Help her improve. Thank you so much. Raga பத்தி சொல்லவே வேண்டாம். Fantastic mentor. So over to you, John. Yes. Okay. Hello ma'am. Hey. And உங்களோட சிங்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ளஸ் வந்து உங்க வாய்ஸ் தான். Thank you. நல்லா இருந்துச்சு உங்களோட சிங்கிங்ல வாய்ஸ் பேலன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒரு சில இடத்துல வந்து அந்த ஸ்ருதி கலையிறது, அந்த ஆக்சுவல் மெலடி வந்து கொஞ்சம் அங்கங்க உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு மாத்துற மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் இட் வாஸ் ஃபைன். நீங்க வந்து ஆஸ் அ பிஸி பர்சனா இருக்கிறதுனால உங்களுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பெரிய விஷயம். இதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அது நல்லா பண்ணுங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா பண்ணலாம். Thank you so much. Thank you. Means a lot. So Thank Dr. you. Meena, see, it is an opportunity for all of us. We are going through testing times because of COVID. So யார் டாக்டர்ஸ் என்ன டாக்டர் வந்து நம்ம ஷோல வந்தாலும் we take that as an opportunity to thank you people. You people are doing a tremendous job for all of us to be safe. Thank you so much for whatever you are doing. I think you are a robotic surgeon, right?
Yes. Actually, Enana, in the last 8 months, we wear this mask all through the day. I wear a respirator also. And sometimes at the end of the surgery, I feel in the throat suttama poidichu because, you are wearing the mask all the time. There's a slight soreness in the throat. And the night, you feel you've totally lost your voice. Adnala, this singing was so much, it encouraged me so much to do this singing, especially during the COVID period. And also, professionally, we were quite stressed. Like I said, PP is a total boon for me. Thank you so much. And I really want to improve and take your comments. Thank you so much. If PP is having an opportunity to help people like you who are helping the whole world, we are honored. Thank you so much for that. Thank you so much. Thank you so much for this opportunity. Thank you, everybody. And hats off to your dedication. Thank you so much. Hats off. Bye. Thank you. So one thing, just in this SPB special month, actually review vandade vandu konjam, I'm surprised, as well as thank you all for calling me for the review. And last week vandu Kaushik sir solli kudutha vandu it's really great actually. It was really like step by step our solli kuduthathu, it was really nicely he actually taught. Great sir. Thank you so much for that feedback. So அடுத்த வார்த்தைகளை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களையும் கொண்டு வர போறோம். Thank you very much. Thank you Bye everybody. Thank you all. Okay, so super. நிஜமாவே வந்து குட் ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஸோ நிஜமாவே டாக்டர் மீனா வந்து வாஸ் அ சர்ப்ரைஸ். ஏன்னா போன வாரம் தான் அவங்க வந்து பேசினாங்க, அவங்க ப்ரோக்ராம் பத்தி தெரிஞ்சுட்டாங்க. வந்து பார்த்தா அவங்க வந்து உட்காந்து நான் கூட நினைச்சேன் ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு கேப்சர் பார்த்தா ரிவ்யூ செலக்ட் ஆனோட ஐ வாஸ் ஆல்சோ ஃபீலிங் வெரி ஹாப்பி அபௌட் இட். ஓகே கிரேட். ஸோ ஜான், குயிக்கா இன்னொரு சாங்கோட பல்லவி சரணம் பாடினீங்க அப்படின்னா நம்ம ரிவ்யூ 2க்கு போயிடலாம். சுவாசமே பாடலாமா இல்ல வேற பாட்டு பாடலாமா? ப்ளீஸ் சுவாசமே. எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் அப்புறமா இருக்கு ஜான், நீங்க பாடி. ஓகே இல்ல எனக்கு செகண்ட் சரணம் வேணும். செகண்ட் சரணம்ல இருந்து அந்த லாஸ்ட் துண்டு பல்லவியில இருக்கிற அந்த அழகான நுவான்சஸ் இருக்குல்ல சுவாசமேல, அத பாடணும். ஓகே ஓகே ஓகே. செகண்ட் சரணமா? ஒரே லிரிக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இசை தட்டு போலே. நீங்க அதை எடுக்கும்போது என்னோட ரிக்வெஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஒன் சாங் ஆஃப் yours which I really love, ஓம் சிவோகம். He sings it beautifully. ஆமா, thank you bro. பாடிடலாம். அதாவது அடுத்த செக்மென்ட்க்கு வச்சுக்கலாம். ஆமா, அடுத்த செக்மென்ட்க்கு. இப்போ வந்து we are going to hear from தட்டு போலேல இருந்தா. ஓகே ஃபைன். ஏன்னா நீங்க அத பாடினீங்கன்னா தான் செகண்ட் கடைசி துண்டு பல்லவி பாட முடியும். ஓகே ஓகே ரெடி. எஸ். இசைத்தட்டு போலே இருந்த என் நெஞ்சை பறக்கும் தட்டாக பறந்திட செய்தாய். நதிகளில்லாத அரபு தேசம் நான், நைல் நதியாக எனக்குள்ளே வந்தாய். நிலவு இல்லாத புதன் கிரகம் நானே, முழு நிலவாக என்னிடம் சேர்ந்தாய். கிழக்காக நீ கிடைத்தாய், விடிந்து விட்டேனே. சுவாசமே சுவாசமே என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள்ள, இதயம்தான் சரிந்ததே மனசுக்குள் மெல்ல. வேற லெவல். நான் வந்து நீங்க ப்ரோமோ பாத்தீங்களான்னு தெரியல, நான் வந்து 2 வருஷம் முன்னாடி இந்த பாட்டு நீங்க ஐஸ்வர்யா ஸ்ரீராமோட ஜாயின் பண்ணிருந்தீங்க. அதை எடுத்து நான் இன்னைக்கு போட்டு மிஸ் பண்ணி தான் ப்ரோமோ போட்டிருந்தேன். அப்புறம் Facebook பேஜ்ல பாருங்க, அதை பியூட்டிஃபுல்லா பாடிட்டீங்க. கடைசி துண்டு பல்லவி, அதனால தான் அதை போட்டிருந்தேன். போய் பாருங்க. தேங்க்யூ சோ மச்.
கிரேட். ஓகே, ஸோ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் குரூப். குரூப் 2ல வந்து இன்னைக்கு செலக்ட் ஆயிருக்கிறவங்க ரிவ்யூக்கு கோபால் நாகம்மை, கண்ணன்ஸ் கீதங்கள் அண்ட் மாதேஷ். ஸோ 3 பேருமே இருக்காங்களே, சூப்பர். ஓகே, ஸோ அவங்களை இப்ப நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். ஆனா 3 பேருமே இருக்காங்க. கோபால் நாகம், ஓகே அவர் இருக்காரு, அவர் எடுத்துட்டு வந்துடலாம். கண்ணன் சார் அவரையும் எடுத்துட்டு வந்தாரு. மாதேஷ் நீங்க மட்டும் உங்க வீடியோ காணுமே. மாதேஷ் பேசுங்க, ஹாய் சொல்லுங்க. எஸ் நகு, I can hear you. ஓகே மாதேஷ், உங்க வீடியோ தெரியல, பட் பரவாயில்ல, ஆடியோல இருக்கீங்க, சோ அதனால நோ ப்ராப்ளம். வணக்கம். வணக்கம் கண்ணன். கோபால் சார். சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார். நல்லா இருக்கேன் சார், நீங்க? இல்ல சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். சோ வி டைரக்ட்லி கெட் இன்டு தி ரிவ்யூ. கௌசிக் சார். வணக்கம் சார். கௌசிக் சார் வணக்கம் சார். வணக்கம், வெல்கம் சார். அப்ப ஜான் சார் வணக்கம் கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இது ஒட்டுமொத்த வணக்கம். வணக்கம் சார். எனக்கு இது வந்து 2வது ரிவ்யூ சார். ஆமா சார், ஆமா கரெக்ட். ஆமா இருந்தீங்க கண்டிப்பா. அதனால அதிகம் பேச வேணாம், நீ கண்ணன் சார் கிட்ட போலாம். ஓகே ஃபேண்டாஸ்டிக். ஓகே கௌஷிக், இப்போ வந்து ரவுண்டுக்கு வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா வச்சுப்போம். நீங்க ரிவ்யூ சொல்லுங்க, நம்ம ஜான் கிட்ட வந்து டிப்ஸ் கேட்போம். ஓகேவா? நம்ம அடுத்த மாசத்துல இருந்து கோச்சிங் எடுத்து வரோம், அதுக்கு ஒரு முன்னோட்டமா இருக்கிற மாதிரி. ஜான், கேன் யூ டூ தட் ஃபார் அஸ்? கேன் யூ கிவ் அஸ் சம் டிப்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் பர்టిక్యులர் சாங்? ஓகேவா ஜான்? யா சூப்பர். பேசுறது கேக்குதா? கேக்குது. எஸ். முன்னாடியே சொல்ல மாட்டே, கோத்துறியன் கேப்பாருன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஆனா இப்படி சொல்லிட்டாரு, ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா இப்படி பண்ணலாம், அந்த லைன் இல்ல வேர்ட் சொல்றேன், நீங்க அது கூட பாடி காமிக்கலாம் கோபால் சார். ஆஃப்டர் விச் ஜான் சார் கேன் கிவ் யூ சம் டிப்ஸ். ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு நான் நோட் பண்ணி வச்சிருந்தது ஆறறிவோடு இருந்த அந்த லைன், அப்புறம் வாசமே, அது மட்டும் கொஞ்சம் பாடுங்க. ரொம்ப பேசிட்டோம், பேச வேண்டாம், பாடி கேட்போம். நீங்க பாடுங்க, ஜான் சார் கேன் சிங் அண்ட் ஆட் வேல்யூ. பாடுங்க சார். லிரிக்ஸ் தெரிஞ்சவரும் பாடுறேன் சார். பாடுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா தானே, கவலைப்படாதீங்க. ஓகே சார். ஆறறிவோடு சார் லிரிக்ஸ் மட்டும் சொல்லிருங்க. நீங்க என்ன உங்களுக்கு இருக்க பாருங்க. உயிரது கொண்டேன், ஆறறிவோடு உயிரது கொண்டேன், 7ஆம் அறிவாக காதல் வர கண்டேன், 7ஆம் அறிவாக காதல் வர கண்டேன். இதான் சார் லிரிக். ஆறறிவோடு நானா 7ஆம் அறிவாக காதல் வர கண்டேன். சூப்பர். ஓவர் டு யூ ஜான். ஓகே. ஆறறிவோடு உயிரது கொண்டேன், 7ஆம் அறிவாக காதல் வர கண்டேன். இந்த லைன்ல வந்து அவ்வளோ பாவம் இருக்கு. நம்ம என்னைக்குமே வந்து ஒரு சாங்க கேக்குறப்ப வந்து அதோட பாவத்தை தான் முதல்ல கேட்கணும். மியூசிக் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல போயிடும். அதுல வந்து நம்ம மெயினா இம்ப்ரூவைஸ் பண்ண வேண்டியதே அந்த ஃபீல் அண்ட் எக்ஸ்பிரஷன் மட்டும்தான். இப்ப அது நமக்கு ஈஸியா ஒரு சினி சாங்ல கிடைச்சிரும், ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஃபேமஸான சிங்கர் பாடி வச்சிருக்காங்க, அதை தான் நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ண போறோம். அப்படிங்கிறப்ப அதை வந்து நம்ம இன்னும் டீட்டெயில்டா கேட்டா அது வந்து அதை நம்ம ட்ரை பண்ணலாம். இப்ப நம்ம நல்லா பாடுறோமோ இல்லையோ, பட் வி கேன் ட்ரை தட். அதை வந்து எப்படி நம்ம வாய்ஸ்ல கொண்டு வரலாம் அப்படின்னு. இப்போ வந்து சிம்பிள், ஆறறிவோடு உயிரது கொண்டேன் இப்படியும் பாடலாம். இப்ப அதை வந்து ஒரு அழகுபடுத்தி பாடுறதுன்னா, ஆறறிவோடு உயிரது கொண்டேன், அந்த ப்ரொனவுன்சியேஷன். இதுல சிம்பிள், அந்த ப்ரொனவுன்சியேஷன் டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். இதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண ஃபோக்கஸ் பண்ணாலே இட் வில் ஹெல்ப் a lot in our singing. Awesome. Fantastic. Beautifully explained, John. Thank you so much. Yes, Kaushik, நீங்க தான் ஸ்பெசிஃபிக்கா ஃபீட்பேக் எழுதி வச்சிருக்கீங்களா கோபால் சாருக்கு? இதுதான் எழுதி வச்சிருந்தேன். ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்ருதி இஷ்யூஸ் இருந்தது, அதை எழுதியிருக்கேன்.
ஸ்பெசிபிக்லி இந்த வாசமேங்கிற இடத்துல. அப்புறம் ஆறறிவோடுல எனர்ஜி லெவல் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம். ஸோ அதுதான் என்னோட ஃபீட்பேக். அதனால தான் ஸ்பெசிஃபிக்கா அதை பாட சொன்னேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். எக்ஸலென்ட். ஓகே சார், தேங்க்யூ சார். உங்க ரிவ்யூக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே, ஸோ அடுத்தது யாருக்கு கௌஷிக்? நெக்ஸ்ட் யாரு? நெக்ஸ்ட் கண்ணன் சார். கண்ணன் சார் நம்ம ஷோல வந்து மென்டியா ஒரு வாட்டி வந்திருக்காரு. எல்லாருக்கும் தெரிந்த நம்ம பழைய பாட்டு சொல்லி கொடுத்திருக்கோம். அந்த ஹிஸ்டாரிக்கல் எபிசோட்ல வந்து கண்ணன் சார் வந்து இடம் பெற்றார். ஃபீட்பேக். சோ சுவாசமே ரொம்ப பூஜைக்கு வந்த மலரையில சார் வந்து மென்டியா வந்தாரு. ஆமா, கண்ணன் சார் பத்தி நமக்கு தெரிஞ்சதான். வெரி வெரி போல்ட் வாய்ஸ், ரொம்ப அழகா பாடி இருந்தாரு. நான் எழுதி இருக்கிறது டெஃபினெட்லி அவரோட ஸ்ருதி எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சென்ஸ் ஆஃப் டைமிங் ஹேஸ் கான் அப். பட் கொஞ்சம் அந்த ஃபீல் ஆஸ்பெக்ட்ஸை மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். சில இடங்கள்ல ஃபிளாட்டா இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணி பெட்டரா ஒரு ஃபீல் கொடுத்து பாடினாருன்னா பி a different ball game altogether. அதான் எழுதியிருக்கேன், வேற ஒண்ணுமே நான் எழுதல. ஓவரால் சாங் கேட்டப்போ it was very nice. So I mean, do we follow the same pattern? I mean, John, I leave it to you. You want to give a general tip or you want to give a specific? Actually ஒரு ஸ்மால் இது. ஆக்சுவலி நான் இந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் நான் ரிவ்யூ போடல. ஏன்னா நைட் ரொம்ப லேட்டா பண்ண, கடைசி லைன்ல வந்து ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ நெக்ஸ்ட் டே இன்னொரு தடவை பாடிட்டு போகணும்னு நினைச்சேன். பட் ஐ couldn't find டைம். அப்புறம் அவங்க அந்த மென்டி வந்து என்ன பண்ணிருந்தாங்க, ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, நல்லா வந்திருக்கு சார் அப்படின்ட்டு. அத கமெண்ட் பார்த்தப்பறம் ஓகே, இது அவங்க கேட்கறது நல்லா இருக்குன்னு போட்டுருக்கோம்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூல போட்டேன். அப்புறமா தான். எஸ் ஜான், ஏதாவது டிப்ஸ்? நல்ல டிப்ஸா? ஓகே, இது ஸ்பெசிஃபிக்கா இந்த சாங்க்கா இல்ல? It can be just anything, John. உங்க விருப்பம். ஒரு ஜெனரலான டிப் என்னன்னா, நிறைய சிங்கர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து நிறைய அது டெக்னிக்ஸ் நிறைய கூகுள்லேயே இருக்கும். வாய்ஸ் டெக்னிக்ஸ் எப்படிங்கிற, நம்ம அதை எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது. பேசிக்காக வந்து ஒன்றும் இல்லை, நம்ம பாட்டை வந்து நம்ம பாடுறப்ப சவுண்ட் எங்கேருந்து வருதுங்கிறது ஜென்ரலாகவே எல்லாருமே ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு நிறைய சாங்ஸ் வந்து அது வந்து வெஸ்டர்ன் மியூசிக்லாம் அது ஒரு லெசனாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட உடம்பு ஃபுல்லாக பாடணும், அந்த மாதிரி அந்த உடம்பு ஃபுல்லாக வந்து பாடுறதுக்கு யூஸ் பண்ணணும். அதுக்கான டெக்னிக்ஸ் வந்து நிறைய ஆன்லைன்ல அவைலபிள் இருக்கு. நம்ம ஃபேஸ்ல வந்து அவ்வளோ மசில்ஸ் இருக்கு. அவ்வளோ மசில்ஸ் வந்து நம்ம சிங்கிங்க்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. ஸோ நானே வந்து எனக்கு வெஸ்டர்ன் தெரியாது, பட் ஒரு சில இதுல வந்து நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டப்ப வந்து நம்ம பாடிக்கும் நம்ம சிங்கிங்க்கும் வந்து அவ்வளோ பெரிய கனெக்ட் இருக்கு. ஸோ அந்த கனெக்ட் வந்து நம்ம ஜென்ரலாகவே இது நம்ம ஆன்லைன்லேயே பார்த்து கற்றுக்கலாம். யூடியூப்ல நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்கு நம்மளோட சிங்கிங் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது ஜென்ரலா நம்ம தமிழ் பாட்டு தான் பாடணும் அப்படிங்கிறதுலாம், எந்த பாட்டு பாடினாலுமே வந்து அதுக்கு நம்ம உடம்பு கோஆப்ரேட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடுறது நல்லா இருக்கும். ஸோ நம்ம ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணணும். அதே சமயம் வந்து வாய்ஸ் கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப ஷவுட் பண்ணாதீங்க. அதுதான் நிறைய சிங்கர்ஸ் வந்து சத்தமாலாம் பேச மாட்டாங்க. அது வந்து நிறைய கண்டிப்பா த்ரோட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். நீங்க என்ன சொல்லி என்ன ப்ரோ, நீங்க என்ன சொல்லி நாகேஷ் சொல்லலையே? ஐயோ அப்படிலாம் இல்ல ப்ரோ. முக்கியமா சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, கண்ணன் சார் has got selected in promising. So இந்த வாட்டி நான் எல்லாம் இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸா மிக்ஸ் பண்ணி தான் கொண்டு வரோம். ஸோ வந்து கண்ணன் சார் உங்களுக்கே இது வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, you got picked up in promising. as a promising join review கிடைக்கல, அதனால தான் சொன்னேன் ஓவராலாவே ரொம்ப அழகா பாடி இருக்கீங்க. தேங்க்ஸ் கௌஷிக், தேங்க்ஸ் நாகேஷ். ஓகே, சோ நெக்ஸ்ட் மாதேஷ் வந்து மேஜரா நான் எழுதியிருக்கிறது 2 ஃபோக்கஸ் ஏரியா. ஒன்னு த டெம்போ, ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் அது மிஸ் ஆயிடுது. செகண்ட் வந்து சில இடங்கள்ல அந்த மியூசிக்காலிட்டி வாஸ் மிஸ்ஸிங். ஸோ கொஞ்சம் ரிசைட் பண்ற மாதிரி இருந்தது. யூ குட் ஹவ் ஆக்சுவலி மாடுலேட்டட் மோர்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா டெஃபினெட்லி இட் வில் கிவ் அ பெட்டர் அவுட்புட். அண்ட் அந்த ஃபிளாட் எண்டிங்ஸ் வந்து கொஞ்சம் லேண்டிங்ஸ் வில் பி பெட்டர். உங்க ஓவரால்
dynamics of the song itself will get elevated to a different level. இதுதான் நான் எழுதி இந்த மாதிரி. Sure. Okay. So இதை incorporate பண்ணி நீங்க பாடுங்க. So John, நீங்க சொல்லலாம். Sure, all right. I mean, see, அதான் நம்ம சொல்லிட்டேன்ல, நம்மளோட ஃபார்மேட் வந்து இப்போ புதுசு கௌஷிக். அவரை நீங்க ஒருத்தருக்கு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம ஒருத்தர் ஃபீட்பேக் கொடுத்துட்டு அவர் நம்ம ஓகே கறந்துக்கலாம். ரைட், டன். சோ ஐ ஹோப் யூ எல்லாரும் புடிச்சு டிப்ஸ் கொடுத்தா ஒரே நாள் எல்லாத்தையும் கத்துக்க வந்து 16வது கேள்வி கேட்கலாம். அப்புறமா கேட்போம். இப்ப நம்ம மாதேஷ் கிட்ட வந்து, சோ மாதேஷ், நீங்க எப்படி எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கீங்க? பிகாஸ் யுவர் நேம் ஆல்சோ சவுண்ட்ஸ் pretty new to me at least. Yes. மாதி நான் ஆக்சுவலா இப்ப ரீசன்ட்டா ஸ்வரத் இருக்கேன். கேக்குதா? ஹலோ. எஸ் இருக்கு மாதி. கௌஷிக், இப்ப நீங்க பதில் சொன்னீங்கன்னா லாக் இருக்கு. அதனால நம்ம பதில் சொல்றோம், அவர் திருப்பி அந்த பதிலுக்கு ரியாக்ட் பண்றாரு. சோ அதனால மாதேஷ் நீங்க பேசுங்க. ஓகே, இல்ல மிஸ் ஆயிட்டாரு. சோ அதனால நோ ப்ராப்ளம். ஷோ thank you so much Kannan sir, Gopal sir and Madesh. Thank you so much. There is some technical. Thank you sir. அனைவருக்கும் மீண்டும் ஒரு தடவை வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் சார். Thank you sir. நன்றி. Thanks Kaushik. Thank you sir. Okay. Bye bye. நன்றி. Thank you. Okay. So great. So மாதேஷ் மட்டும் தான் பாவம் அப்படியே சிலையே அப்படியே உட்கார்ந்தாரு இங்கே. என்னோட கனெக்ஷனுக்கே டஃப் குடுக்குறாரு நாகு அவரு. நான் அதுக்கு தான் நான் மலைச்சு போனது. கனெக்ஷன் இந்தியாலே உங்களுக்கு தான் நினைச்சிட்டு இருக்கோம். கரெக்ட். Okay, great. So before we proceed further, Kaushik, if you can give a quick feedback for the Minties. ரெண்டு பேர் பாவம் பாடினாங்க. ரொம்ப பாவம். ஆமா, உயிரை கொடுத்து பாடினது மட்டும் இல்ல, இன்வைட் போடுறதுக்குள்ளயும் இந்த உயிரை வாங்கிட்டோம். மக்களுக்கு இது தெரியாது. மதன் புவனாவும் சளைக்காம ஒரு 3 போட்டுட்டு இது போருமா, இல்ல இன்னொரு 3 போடுங்க, அப்புறமா தான் ஓகே பண்ணுவோம்னு சொல்லி ரொம்ப அழகா கத்துண்டாங்க 2 பேரும். இனிஷியலி there were some Shruti issues. Madan was not able to really cope. So இது சில பேருக்கு இருக்கிறது தான். இட்ஸ் a very natural process. எல்லாராலையும் ஸ்ருதியில பாட முடியாது. ஸோ மதன் did have some issue, but still a long way to go. But in terms of the learning attitude and effort, there was absolutely a fantastic job by both the mentees, Bhuvana and Madan. ரொம்ப அழகாவும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் எபிசோட்ல சொன்னதான் கொஞ்சம் அந்த ஃபீல் பெட்டரா இருக்கலாம். பட் புவனா வந்து அந்த லாஃப் ரொம்ப அழகா கொடுத்திருந்தாங்க. ஸ்பெஷல் மென்ஷன். நாங்க இன்வைட்லயும் இதே போட்டிருந்தேன், தட் த லாஃப் வாஸ் பர்டிகுலர்லி வெரி குட்னு. மதன் டெஃபினட்டா ஹிஸ் சென்ஸ் ஆஃப் டெம்போ வாஸ் குட். ஸ்ருதி கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். இதுதான் என்னோட ஃபீட்பேக். Great. John, did you get a chance to hear them? நாங்க லேட்டா தான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சோம். Did you have a chance to? நான் சொல்லலாம்னு இருந்தேன். நான் வந்து இப்ப நிறைய ஜாயின்ஸ் வந்து என்னால கேட்க முடியல. பட் இவங்க ஸ்பெசிஃபிக்கா மென்டீஸோட ஒரு அந்த இது பார்த்தேன் நான். ஸோ 2 பேருமே வந்து ரொம்ப நீட்டா பாடியிருந்தாங்க. அதுல அந்த ஃபீமேல் சிங்கர் வந்து ஒரு சில அந்த ஸ்மைல்லாம் வரும் இல்லையா அந்த பாட்டுல, ஸோ அந்த இடம்லாம் வந்து கிளீனா இருந்துச்சு, ரொம்ப அழகா. அதுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவுதான். ஸோ அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருந்தாங்க. மேல் சிங்கரும் வந்து அவங்களோட எஃபர்ட் நிறைய கொடுத்து எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பாட்டை மேட்ச் பண்ண முடியுமோ பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ குட் சி இந்த உங்களோட ட்ரைனிங் வந்து எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது இதுல ஸ்பெசிபிக்கலா அந்த மென்டீஸ். ஏன்னா அவங்க மட்டும் தானே நீங்க சூஸ் பண்ணி ட்ரெயின் கூட்டிட்டு வரோம். ஆமா, ஓகே, யா, ஓகே. ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு. அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. அந்த சாங் எந்த அளவுக்கு அவங்க இன்வால்வ்டா பாடிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ நைஸ் ஜாப். ஃபேண்டாஸ்டிக். ஓகே, ஸோ வித் தட் வில் மூவ் ஆன் டு தி குரூப் 3. குரூப் 3க்கு அப்புறமா நம்ம ஓம் கேட்போம். அப்புறமா குரூப் 4 போவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் 3 போயிடுவோம். So because the people are waiting. So group 3 la inige review ku select aanavanga B Zina, Dasa Anitha, 1970 Sridhar, JKR_Agri. அப்பா செம்ம நல்லா செம்மையா தெரிய விடுது ஸ்மியூல் ஐடிலாம். மிஸ்டர் ஜெயக்குமார். ஹாய் சார். வணக்கம் சார். வணக்கம் கௌசிக் சார்.
வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஹலோ சார். கௌஷிக், ஹலோ நாகு. ஹாய் ஜீனா. சார் எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் ஜீனா, எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். Yes, great, very nice having you. 1970 ஸ்ரீதர் ரொம்ப பரிச்சயமான ஒரு ஸ்மியூல் ஐடி. அடிக்கடி ரெகுலரா இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. ஜேகே நம்ம அவர் பேர் என்ன? ஜெயக்குமார் இல்லையா? ஜெயக்குமார். அவர் வந்து இந்த சின்ன வயசு கமலஹாசன் மாதிரி இருக்காரு இங்க பார்த்தா. ஓகே, பி ஜீனாவும் நமக்கு எல்லாம் நல்லா பரிச்சயமானவங்க. தாசா அனிதா உங்க வணக்கம் சார். இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம ரிவ்யூ ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க. ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கீங்களே ஸ்மியூல் ஐடி, அதற்கான காரணம் என்ன? தசா அனிதான்றது என்னோட பேர் தசரதன். என்னுடைய மிஸ்ஸஸ் பேர் வந்து அனிதா. அதை வந்து என்னுடைய எங்க மிஸ்ஸஸ் பேரை ஃபுல்லா வச்சு என் பேரை கட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணு. ஏதாவது என்ன அப்படின்னா ஸ்பியூல்லே பண்ணுகிறேன் எப்ப பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கூடாதுங்கிறதுக்காக அவங்க பேரை போட்டு ஸ்ட்ராட்டஜிக்கா மெயின்டைன் பண்றீங்க ஸ்பியூல் ஐடி. ஆமா ஆமா, அப்படியும் வச்சுக்கலாம். நல்ல நல்ல ஒரு ஐடியா சார், நல்ல பிளான். இந்த நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இப்ப எப்படி கொண்டு வருது அப்படின்னு. ஜான் பியானியோட வீட்டுல கரண்ட் போயிடுச்சு போல இருக்கு, திடீர்னு அப்படி காணாம போயிட்டாரு. அதுல வர ஹீரோ மாதிரி இருக்கீங்க கூட வச்சுக்கலாம். பவர் ஆஃப் ஆயிடுச்சு. சோ ஐ கேன் ஜாயின் ஃபார் ஆடியோ. நோ ப்ராப்ளம். நீங்க அதான் சொல்றேன், நீங்க வீடியோ ஆன் பண்ணா கூட அந்த பாட்டுல வர அப்படியே இந்த ஹீரோயின் மாதிரி பளிச்சு நல்லா தான் தெரியுறீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிரேட். சோ கௌஷிக், யாருக்கு ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கொடுக்க போறீங்க? நீங்க ரிவ்யூ கொடுத்து முடிச்சிருங்க, தென் வில் ஹியர் ஃப்ரம் சம் யூ கேன் கிவ் us some tips. சூப்பர். நான் ஃபர்ஸ்ட் ஜெயக்குமார் சாருக்கும் ஜீனாக்கும் சேர்த்து கொடுத்துறேன். கொஞ்சம் வெரி சிமிலர். ரெண்டு பேருக்குமே they have a very nice voice. ரொம்ப அழகா அந்த ஃபீல் கொடுத்திருந்தாங்க. பட் கொஞ்சம் அந்த மாடுலேஷன் பெட்டரா இருந்திருக்கலாங்கிறது தான் என்னோட ஃபீல். இதை நான் ஏற்கனவே ஜீனாக்கும் சாருக்குமே முன்னாடியே சொல்லியிருக்கேன். பாடுறதெல்லாம் இட்ஸ் பர்ஃபெக்ட், ஆனா சில இடங்கள்ல ரொம்ப ஃபிளாட்டா இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் மாடுலேட் பண்ணி அந்த கர்வ் பால் எல்லாம் போட்டோம்னா இன்னும் அழகா அந்த பாட்டை எலிவேட் பண்ண முடியும். தட்ஸ் மை ஃபீட்பேக் டு ஜெயக்குமார் சார் அண்ட் ஜீனா. ஜீனா எங்க இருக்கீங்க? ஆமா, இப்ப எங்க இருக்கீங்க? இப்ப அதை சொல்லுங்க முதல்ல. நான் இப்ப சென்னையில தான் இருக்கேன். இந்தியா. ஆமா, நெக்ஸ்ட் வீக் நான் கிளம்புறேன் யுஎஸ். பட் அதான் யோசிக்கிறேன், இந்த கரெக்டா பிபி ஷோல லைவ் ஒரு வாட்டி வர முடியுமா அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தேன். சோ தட் கரெக்ட் டைம்ல, ரைட், அதே டைம் ஜோன்ல இருக்கேன். சோ இட் ஹேப்பன்ஸ். ஐ அம் ஹாப்பி. வெரி நைஸ். ஓகே, பிபி ஷோல வந்தீங்க, அத பத்தி பேசும்போது ஜான்க்கு கரெக்ட் வந்துச்சு, அவரும் விட்டாரு. அதே மாதிரி சிமிலர் ஃபீட்பேக் டு ஸ்ரீதர் சார் அண்ட் தாசா அனிதா சார். ரெண்டு பேரும் அந்த வாசமே இடம், இந்த பாட்டு இந்த வாசமேங்கிற அந்த போர்ஷனே நிறைய பேருக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்திருக்கு. ஸோ இவங்களுக்கும் அந்த இடம் நான் ஸ்பெசிஃபிக்கா எழுதி வச்சிருக்கேன். இட் குட் ஹேவ் பீன் மாடுலேட்டட் பெட்டர். என்னுடன் சேர்ந்தாய் இடம் வந்து நம்ம தாசா அனிதா சார் ரொம்ப அழகா பாடியிருந்தாரு. ஸ்ரீதர் சாருக்கு ஓவராலா இட் வாஸ் குட். பட் கொஞ்சம் ஸ்ருதி இஷ்யூஸ் இருக்கு இன்னமும். இட் டெஃபினெட்லி நீட்ஸ் டு இம்ப்ரூவ். கொஞ்சம் நீங்க ஸ்ருதி பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சு பாடாத சமயத்துல கேட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளமும் யூ கேன் ஓவர் கம் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் சார். தட்ஸ் மை ஃபீட்பேக் டு யூ. தேங்க்யூ. ஸோ 4 பேருக்கு முடிச்சாச்சு. நாகு குயிக்கா ஒருத்தரை வெல்கம் பண்ணினா சுந்தரம் சுப்பிரமணியம் சார் வந்து ரொம்ப நாள் கேச்சு நம்ம ப்ரோக்ராம பாக்குறாரு. வணக்கம் சார் சுந்தரம் சுப்பிரமணியம் சார், உங்க பேரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்க போட்டிருக்காரு டிராவல்ல இருக்காரா நவடேஸ். ஓகே சார், நீங்க டிராவல் இருந்தாலும் நம்ம ஷோவை பாக்குறது இருக்கிறாதீங்க. பட் வெரி ஹாப்பி டு see your name after a very long time. எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 எபிசோட உங்க பேரை காணோம், உங்க பேரை பார்த்தது சந்தோஷம். ஓகே ஓகே, எல்லாரோட ஃபீட்பேக் முடிச்சாச்சா? எல்லாம் எடுத்து குயிக்கா முடிச்சிட்டேன். இப்போ ஜான் வந்து இப்போ கூட ஒரு டிப்ஸ் கொடுக்க பார்க்கலாம் எல்லாருக்கும். ஜான் ஓகே, இப்போ இந்த சாங் ஸ்பெசிஃபிக்காவே நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இதுல வந்து இந்த பாட்டில் நிறைய இருக்கு சொல்றதுக்கு. சிங்கிங் வைஸ் நம்ம எந்த அளவுக்கு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இப்போ வாசமேங்கிற ஒரு லைன் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அது வந்து அது எஸ்பிபி சார் பாடினதே ஒரு மாதிரி அந்த ஸ்டார்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும்.
வாசமே அப்படி பாடியிருப்பாரு. சோ அது வந்து நமக்கு நிறைய ஒரு புதுசா பாடுறவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். பட் அது வந்து அது அதோட டெக்னிக் நம்ம எப்படி தெரியும், அப்படி அப்படி பாடணும்னா அதுக்கப்புறம் அது வந்து வாசமே அதுல கொஞ்சம் ஃபீலையும் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ அதுல பண்றோம்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சங்கதி பிளஸ் அந்த அந்த வாய்ஸ் பேலன்ஸ்ங்கிற ஒரு விஷயம் வாசமே. ஸோ இந்த விஷயம் வந்து எல்லாமே ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அந்த ஸ்டார்ட் வந்து நல்லா இன்னும் பிரைட்டா இருக்கும். ஸோ அதுதான் நிறைய புதுசா பாடுறவங்களுக்கு வந்து அந்த கான்சியஸ்னஸ் அந்த பிஜிஎம் முடிஞ்சோன்னு கரெக்டா அந்த பீட்ல ஆரம்பிச்சிடணுங்கிறதுக்காகவே வந்து ஸ்டார்டிங் நிறைய பேர் விட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுதான் வந்து நம்ம அந்த ஸ்மியூல் வந்து இதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்கு சொல்லவே வேணாம். ஸோ நம்ம பாடி ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்ற ஒரு டிப் என்னன்னா அந்த பாட்டை ஃபுல்லா வந்து ஒரு ஒரு ஃபுல் ரன் த்ரூ பாடிட்டு நம்ம கேட்கணும். நம்ம வந்து ஃபுல்லா கேட்கணும் நம்ம எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணிருக்கோம். ஸோ வி கேன் கம்பேர் வித் த ஒரிஜினல் சாங். ஓரளவுக்கு நம்மளால மேட்ச் பண்ண முடியுதா? ஏன்னா நம்ம ஒன்ஸ் போஸ்ட் பண்ணிட்டா இட் இஸ் பப்ளிக் இல்லையா, எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ நம்ம ஏதோ பாடிடுறோம், பாடி நமக்கு இன்ட்ரெஸ்டாக பாடி போடுறோம் அப்படிங்கிறது இல்லாம அந்த புது சிங்கர்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்டடா பண்றாங்க அப்படிங்கிறப்ப அதை கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து அந்த பாட்டை கொஞ்சம் நம்மளால எவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது கற்றுக்கிட்டாங்கனாலே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது ஒரு ஒரு ஜென்ரல் டிப்ஸ். ஒரு ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நிறைய பண்ணுவாங்க எல்லாருமே. ஏன்னா நம்ம ஃபுல்லா பாடிட்டு இருக்கப்ப பழைய காலம் மாதிரி ரீடேக் ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டா புதுசா பாடணும். பட் நிறைய பேர் அது பண்ண மாட்டாங்க. சரி ஒரு இடத்துல தானே தப்பு வந்துச்சு, ஸ்மியூல் தானே போட்டு விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். பட் அது பண்ணாம இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். உங்களோட ஒரு ஒரு பீப்புள் உங்களை பாக்குற இது வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் அந்த மாதிரி பண்றப்ப. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ரசத்துக்கு தேவையான ரசப்பொடி, உப்பு, புளி, தக்காளி அதெல்லாம் கரெக்டா போட்டா வந்து நல்லா வரும். அதே மாதிரி போது மேல அப்படியே அந்த கொத்தமல்லியை தூவி விடுற மாதிரி தான் ஃபீல். அந்த கொத்தமல்லி கரெக்டா தூவி விட்டீங்கன்னா அந்த ரசம் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இவ்வாறாக சாப்பிட்டு வந்தால் இந்த நாள் மாத்திரமல்ல எல்லா நாளும். பட் ஒரு ரசம் வைக்கிறோம்னா அது ஃபுல்லா கொதிச்சாதானே அது டேஸ்ட் கிடைக்கும். அந்த அந்த ஒரு கொதிகை நிலைக்கு வரணும் இல்லையா, அது மாதிரிதான் எல்லாத்தையும் போட்டுடுறோம். போட்டுட்டோம் சரி ஏதோ போட்டோம் ரசம் வந்துச்சுன்னு சாப்பிட முடியாது இல்ல, அது மாதிரி தான். வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிட்டு மூஞ்சிலே துப்பிடுவாங்க. அதனால நல்லா பண்ணுங்க அப்படிங்கிறது. நிஜமாவே வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல் டிப்ஸ். Thank you so much எல்லாருக்கும் ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Thank you so much sir. Thank you. Keep singing. Thank you. And thank you. So keep practicing. உங்களுக்கு இன்னும் டைம் ஜாஸ்தி கிடைக்கும் ரிவ்யூஸ்க்கு சப்மிட் பண்றதுக்கு. ஏன்னா ரிவ்யூ ஷோன்ற பிரஷர் இருக்காது இன்னும் உங்களுக்கு. So we'll kind of extend the deadlines for you to submit your reviews. So ஞாயிற்றுக்கிழமை முழுசா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா பாடுங்க, நல்லா பாடி நல்லா போடுங்க. நீங்க நல்லா போட்டீங்கன்னா நாங்க நல்ல ஃபீட்பேக் போடுவோம். நாங்க நல்ல ஃபீட்பேக் போட்டோம்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஓகே, நன்றி. Okay, nandri. Thanks sir. Thanks. Thank you everybody. Thank you sir. Thank you so much. So great. So அந்த பர்టిక్యులர் குரூப்பும் வந்து ரொம்ப அருமையா நடந்துச்சு. இப்போ முக்கியமா என்ன அப்படின்னா ஜான் நீங்க வந்து இப்போ வேற வழியே கிடையாது, நீங்க ஓம் சிவம் பாடிதான் அவங்க இதுக்கு மேல எங்க கிட்ட. ஓகே ஓகே நான் பாடுறேன், ஸ்ருதி மட்டும் பாத்துக்கிறேன். கண்டிப்பா. சோ இது எனக்கு தெரிஞ்சு ஸ்மியூல்லயே வந்து பாடி எங்களுக்கு வந்து கேட்டு திருப்பி திருப்பி இந்த பாட்டை கேட்கணும்னு நினைக்கிறோம்னா அது ஒரு ரெண்டு பேர் தான், நீங்களும் சீனு. கரெக்ட். ஓம் சிவோம் அப்படினாலே வந்து we only relate this song to two names. ஒன்னு ஜான் ஏஜ், ஒன்னு சீனு. Thank you. காலத்ரிகால நேத்ர சூலத்ரிசூலகாத்ரம் சத்யப்ரபாவ திவ்ய பிரகாச மந்திரஸ்வரூபமாத்ரம் நிஷ்ட்ரபஞ்சாரி நிஷ்கலங்கோகம் நிஜபூர்ணபோதஹம்
प्रत्यगात्माहं नित्यब्रह्मोऽहं स्वप्नकासोऽहं हं हं सच्चिप्रमाणम् ॐ ॐ मूलप्रवेयम् ॐ ॐ अयं ब्रह्मास्मि ॐ ॐ अहं ब्रह्मास्मि ॐ ॐ गण 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 जन सग सगन्त सप्त विहरति डम 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 डुम 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 शिव डमरुडनाद विहरति ॐ शिवोऽहं ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहम् वीरभद्राय अग्निनेत्राय घोरसंहारः सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्कारा शम्भो शम्भो शङ्कर ॐ शिवोऽहं ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहं भजेऽहम् வா 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 Amazing, seriously. அவுட்ஸ்டாண்டிங். அவ்வளோ அழகு, அந்த ஒரு வரிக்கும் அந்த நீங்க ஆட் பண்றது அழகு இருக்கு பாத்தீங்கன்னா, சான்ஸே இல்ல. வந்து nuancesலாம் டாப் கிளாஸ். டாப் கிளாஸ். இதுதான். Thank you so much for this song. It will always stay on top of our minds. இந்த பாட்டு thank you so much. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நான் எங்க ஸ்டேஜ் கிடைச்சாலும் அட்லீஸ்ட் இந்த பாட்டை எப்படியாவது பாடிடணும் அப்படின்னு பாப்பேன். அது நீங்க ஸ்டேஜ்ல பாடி ஒரு 2 வாட்டி கேட்டாச்சு நான் லைவ்ல. சூப்பர் டாப் கிளாஸ். நிஜமாவே பாட்டுல அது ரொம்ப முக்கியம். அது அவ்வளவு ஸ்பெஷலமா நீங்க அதை பாடுறது வந்து நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப். அது வந்து இல்ல, அது ஒரு பேசிக்கான விஷயமா தான் நான் பாக்குறேன். அது வந்து நம்ம ஒரு பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி அதுல அந்த லாங்குவேஜை கரெக்டா பிரசன்ட் பண்ணாலே அந்த பாட்டு நல்லா ஆயிடும். பிகாஸ் அந்த ப்ரொனன்சியேஷன் தான் அதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங். எஸ், அது வந்து பெரிய விஷயம். சமஸ்கிருத வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா வந்துடாது. அது ரொம்ப கஷ்டம். அது அதை நீங்க கொண்டு வரதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. இல்ல, அதுக்கே நிறைய இடத்துல எனக்கே இந்த பாட்டு வந்து பிராக்டிஸ் பண்றப்பெல்லாம் அப்படியே அந்த வார்த்தையெல்லாம் வழுக்கிட்டே போகும். அது பாடி பாடி இப்போ கொஞ்சம் எனக்கு வந்து பிராக்டிஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து ஈஸியா இருக்கு. பட் இந்த பாட்டு அவ்வளவு ஈஸியா பாட முடியாது. சான்ஸே கிடையாது. நான் கேட்க வந்தேன் ஜான். What I wanted to ask you was, நீங்க இதை எத்தனை வாட்டி பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நம்ம மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அது வந்து கணக்கே கிடையாது. இந்த பாட்டு வந்த புதுசுல வந்து அவ்வளோ இது பிடிச்சு போயிடுச்சு இந்த சாங் வந்து. ஸோ அப்பெல்லாம் வந்து அவ்வளவா இந்த கரோக்கி கிடைக்காது. இப்பதான் இந்த கரோக்கி எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ அப்போ வந்து பாட்டை கேட்டுட்டு கூட நம்ம பைக்ல போறப்ப ஹெட்ஃபோன்ல போட்டுட்டு ஹெல்மெட்டை மூடிட்டோம்னா நல்லா நமக்கு அக்வஸ்டிக் சூப்பரா இருக்கும். ஸோ போட்டுட்டு ஃபுல்லா கேட்டுட்டு அது கூடவே பாடிட்டு இருப்பேன். அந்த பாட்டு வந்த புதுசுல அப்படி அது பாட 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 அப்படியே அந்த அந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிச்சு. அப்புறம் லிரிக்ஸ் ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறமா தான் பாடினேன். எப்படியும் இது நிறைய தடவை பாடி ப்ராக்டிஸ் பண்ணிருப்பேன். ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன்னா, we are able to appreciate every line, every word. பட் அதுக்கு பின்னாடி என்ன எஃபர்ட் போடுறோங்கிறது தெரியணும். ஆமா, the number of times it takes to get that. இந்த பாட்டு நிஜமாவே நம்ம பேசுற கதை தான் கௌஷிக். இந்த பாட்டு எப்படின்னா முதல்ல கத்துக்கிற மாதிரி தான். ஏதாவது ஸ்டீரிங்கும் புடிச்சுக்கணும், கியரையும் புடிச்சுக்கணும், ஆமா ஆக்சிலேட்டர் கொஞ்சம் மிரரை பார்க்கணும், ரியர் வியூ மிரரை பார்க்கணும், சைடுல வராது. ஆமா, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த பாட்டுல. ஆமா, பிரேமா சென்னை மேடம் 15 போட்டு ஒரு क्वेश्चन மார்க் போட்டிருக்காங்க. நான் சொல்லுவேன் 50ங்கிறது ஓவர் நைட் கூட இருக்கலாம். I won't be surprised. ஒரு நாள்ல 50 வாட்டி கேட்டிருந்தா. ஆமா, கரெக்ட் கரெக்ட். 50 வாட்டிங்கிறது கம்மி தான். அதுக்கு மேல கேட்கலாம். ஓவர் நைட்ல 50 முடிஞ்சிரும். ஓகே, சோ நம்ம குரூப் 4 கொண்டு வந்துடலாமா? எஸ் ப்ளீஸ் நாகு. ஆமா, குரூப் 4ல செலக்ட் ஆயிருக்கிறவங்க வந்து சுரேஷ் என்எஸ், அகைன் ரெகுலர் வியூவர் ஆஃப் பாடறிவோம் படிப்பறிவோம். சந்திரபிரதா மேடம், அவங்களும் ரொம்ப ரெகுலர், கௌஷிகோட ஸ்டூடெண்ட். அப்புறம் சந்திரா பார்த்தா அவர்கள். சோ எல்லாருமே வந்து ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சுபா மேடம் மட்டும் ஐ திங்க் அவங்களுக்கு கிட்டயோ கரண்ட் கட்டு நினைக்கிறேன். எனிவேஸ் we wait for her to join, but சந்திரா மேடமையும் சுரேஷ் சாரி கொண்டு வந்துடலாம். சூப்பர். வணக்கம். வணக்கம் வணக்கம். சந்திரா மேடம் எப்படி இருக்கீங்க?
ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசுறீங்க சந்திரா மேம், சூப்பர். எப்பயும் போல பிரமாதம், செம்மையா இருக்கு, பிரமாதம். சூப்பரா பேசுனீங்க அந்த ஃபர்ஸ்ட் பிரிகா. ஓ அவுட்ஸ்டாண்டிங். சுபா மேடம் எப்படி இருக்கீங்க? Very fine, thank you. How are you? சந்திரா மேடம் இப்பயுமே அந்த அந்த லேண்டிங் நோட் சந்திரா மேடம் பிரமாதமா இருந்தது கடைசியில. ஐயோ இது இப்ப பேசும்போது சந்திரா மேடம் நீங்க பேசுறது ஒண்ணுமே கேட்கல, பரவாயில்ல விடுங்க, ஃபீட்பேக் வாங்கிக்கோங்க. நான் நினைக்கிறேன் நீங்க வந்த மொபைலும் நீங்க வந்து பின்ன சொல்லிருக்கிற மொபைல் வேற வேற நினைக்கிறேன். போயிட்டு வராங்களா? வருவாங்க. ஒண்ணுமே கேட்கல. கேட்கறதா நீங்க கேட்கறது வாய சிக்கிறது புரியறது ஒண்ணும் கேட்கல. அததான் நானும் சொன்னேன், போயிட்டு வாங்க, நல்லபடி போயிட்டு வாங்க. வணக்கம் சுரேஷ் சார். வணக்கம் கௌஷிக் சார். நல்லா இருக்கேன் சார். ஓகேம். வணக்கம் ராகு பாய். வணக்கம் வணக்கம் சுரேஷ் பாய். நான் மட்டும் பாய், நீங்க பாய் இல்லையா? கூடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. வணக்கம், சூப்பர். வணக்கம் ஜான் சார். ஃபீட்பேக் போயிடலாமா கௌஷிக்? போயிடலாமே, தாராளமா. ஃபீட்பேக் அவருக்கு எது கொடுக்கணும்னாலும். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். எப்படி இருக்கீங்க மேடம்? ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேடம். மேடம் கேக்குதா? சுதா மேடம். Hello. கேக்குது. How are you? Please இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன். நீங்க? Nice to meet you. Hi ma'am. I'm good. Thank you. சூப்பர். சோ சுபா மேடம் நான் நிறைய டென்னிஸ் பில்லியன்ஸ் மீட்ல வந்து மீட் பண்ணிருக்கேன். எஸ். ஓகே, அவங்க கிட்ட ஏதோ நெட்வொர்க் இஷ்யூஸ் லைட்டா இருக்குது. நோ ப்ராப்ளம். சந்திரா மேடம் மீன்மெயில் வந்துட்டாங்க. இப்போ வணக்கம் அபிநய சரஸ்வதி சந்திரா மேடம். இப்ப கேக்குறதா? வணக்கம். கேக்குது. அபிநயமும் வருது, வாய்ஸும் வருது இப்ப கூட. ஓகே ஓகே. இட்ஸ் a medical miracle. ஆமா. கொஞ்சம் எக்கோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, கொஞ்சம் எக்கோ இருக்கு. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். எஸ். ஓகே கௌஷிக். சரி, சூப்பர். ஃபர்ஸ்ட் சுதா மேடம் கொடுக்கலாம். சுதா மேடமோட ஃபீல் ரொம்ப அழகா இருந்தது. பட் ரெண்டு இஷ்யூ. ஒன்னு அந்த பிச்சிங் வாஸ் a slight இஷ்யூ. ரெண்டாவது பாடும்போது சிரிக்க மறந்துடுறீங்க. ஸோ அப்படி சிரிக்கலன்னா அந்த பாட்டு சப்புன்னு போயிடும். அதுவும் இந்த மாதிரி பாட்டுக்கு கொஞ்சம் சிரிச்சுட்டே பாடுறது பெட்டர். இதுதான் உங்களுக்கான ஃபீட்பேக். அதான் இதுதான் இந்த பாட்டுக்கான ஃபீட்பேக். சுரேஷ் சார் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். டெஃபினெட்லி மச் இம்ப்ரூவ்ட் சிங்கர். ரொம்ப எஃபர்ட் போடுறாரு முன்னாடியை விட. பிராக்டிஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஆனா மேஜர் இஷ்யூ ரெண்டு ஆஸ்பெக்ட். அகைன் ஒன்னு, இந்த ஸ்ருதி ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருக்கு. ஒரு பல்லவியில வந்தா சரணத்துல டிராப் ஆயிடுறது, இல்ல பல்லவியில கொஞ்சம் கரெக்டா வருதேன்னு நம்ம யோசிச்சுட்டு சந்தோஷப்பட்டோம்னா டக்குன்னு ஏதாவது ஒரு லைன்ல பிளாட்டா இறக்கிடுறீங்க. ஸோ மோர் கன்சிஸ்டன்சி ரிக்வயர்ட் இன் ஸ்ருதி. ரெண்டாவது அந்த கொஞ்சம் ஃபீலிங்கை ஜாஸ்தி பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும் கேட்கறதுக்கு. லிசனர்ஸ்க்கு ரொம்ப அழகா போய் சேரும் நீங்க பாடுறது. சந்திரா மேடம் எப்பயும் சொல்றதுதான், நானும் அவங்களும் ஒரே ஸ்ருதியில பாடுவோம். 5, 6 இந்த ஹை பிச் எல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால இந்த பாட்டுல கொஞ்சம் ஸ்ருதி மேலெல்லாம் கொஞ்சம் லைட்டா பிசுறு தட்டித்து. மற்றபடி த டெம்போ வாஸ் குட், ஃபீல் வாஸ் குட். பாவம் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம். அண்ட் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் கொஞ்சம் ஸ்மைல், அதுதான் பாட்டுல நடுவுல வர ஸ்மைல். இந்த ஸ்மைல் இல்ல, பாட்டுக்கு நடுவுல வருது. ஒண்ணுமே கேட்கல, ஏதோ திட்டுறீங்கன்னு மட்டும் தெரியுது. சந்திரா மேடம் இருக்குது, நான் மியூட்ல வச்சிருக்கேன் எல்லாரையும். கௌஷிக் ஜி, பாவம் அண்ட் ஃபீல் ஆர் டிஃபரண்ட் ஆர் நான் ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஃபீலுங்கிறது அந்த பாட்டுக்கு நீங்க கொடுக்கறது. பாவம் நான் இங்க மீன் பண்றது அந்த எக்ஸ்பிரஷன், the way you emote, மூஞ்சில அந்த சிரிப்பு நடுவுல வருதே அதெல்லாம். பட் how can I be ஜோதிகா? ஜோதிகாவா இருக்கா? நல்ல கேள்விதான்.
நான் சொல்ல வந்தது அந்த ஸ்மைல கொஞ்சம் பெட்டரா இன்கார்பரேட் பண்ணிருக்கலாமே சொன்னேன். மத்தபடி சிங்கிங் வைஸ் வாஸ் குவைட் குட். அந்த பாடுற 5 நிமிஷம் அந்த ஜோதிகாவா தான் ஆகணும். பாடுறாருன்னா இது என்ன ஒரு கேள்வி. அந்த பாட்டை பாடணும்னா அந்த பாட்டுல அவர் ஹீரோயின் மாதிரி தான் பாடி ஆகணும். அப்பதான் அந்த பாட்டுக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். சிங்கர் மாதிரி பாடணும், ஹீரோயின் மாதிரி நடிக்கணும். அப்படி. ஓகே 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 மேம், சூப்பர். ஜான் ப்ரோ சொல்லுங்க. இதுல வந்து அதான் இப்ப நீங்க சொன்ன விஷயம் தான், சிரிக்கிறது அப்படிங்கிறது வந்து சிங்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஈன்னு சிரிக்கிறத விட பாட்டுல வந்து அந்த ஒரு ஹாப்பினஸ் தெரியும். நம்ம சிரிச்சுட்டே பாடினாலே அந்த பாட்டோட ஃபீல் வேற லெவல்ல போயிடும். ஏன்னா இது வந்து எனக்கு நான் கத்துக்கிட்டது எப்படின்னா, நான் ரெக்கார்டிங்ஸ்லாம் பாட ஆரம்பிக்கிறப்ப வந்து இதே மாதிரி தான் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அந்த வேர்டுக்குரிய என்ன வால்யூம் லெவல் இதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் பாடி வந்துடும். ஒரு தடவை வந்து ஜேம்ஸ் வசந்தன் சார் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்டிங், அது எனக்கு ரொம்ப நர்வஸா இருந்துச்சு. அப்போ ஆடிஷன் மாதிரி அவங்க கிட்ட கொடுத்து அவங்க ஓகே பண்ணி என்ன ஆடிஷன் வர சொன்னாங்க, ஸ்டூடியோவா வந்து பாடு அப்படின்னு. அவரு சொல்லி கொடுத்த ஒரு டிப் இது. நான் ஸ்டுடியோவில் பாடிட்டேன். பாடி முடிச்சுட்டு, அதாவது அப்போ எப்படின்னா அவங்க ஸ்டுடியோ வாய்ஸ் ரூம் வேற இடத்துல இருக்கும், கன்சோல் ரூம் வேற இடத்துல இருக்கும். என்னோட ஃபேஸ்லாம் அவர் பார்க்க முடியாது. ஸோ அப்படி பாடிட்டு இருக்கப்ப அந்த பாட்டில் நான் பாடிட்டேன். சார் வந்து ஏன்டா நீ சிரிக்கவே மாட்டியாடா அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. எப்படி வந்து இப்படி கண்டுபிடிக்கிறாங்க அவங்க. நான் சீரியஸாவே பாடிட்டேன். அப்ப இனிஷியலா பாடுறப்ப கொஞ்சம் பயம், ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பாடுறப்ப அதே மாதிரிதான். இப்ப அதுக்கப்புறம் அவரு சொன்ன ஒரு டிப் தான் வந்து, நீ சிரிச்சன்னா உனக்கு நீ சிரிக்கிறது வந்து வெளியில தெரியும்டா. நீ பாடுறப்ப ஈன்னு சிரிச்சுக்கிட்டு பாடிப்பாரு, அதோட டிஃபரன்ஸ் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீ உம்முன்னு பாடணும்னா அதோட சவுண்டிங் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்க. சிரிக்குங்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சிங்கர்ஸ்க்கு வந்து. எப்பயுமே நம்ம அந்த பாட்டை நம்ம ஸ்மியூல்ல பாடுறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் வீடியோல வரத்துக்கே வந்து யோசிப்பாங்க. அப்போ வந்து பாடுறப்ப நம்ம மூஞ்சியோட எக்ஸ்பிரஷன்லாம் ஒரு மாதிரி போகும். நம்ம ஆடியோல பாடுறப்ப எப்படி வேணா பாடிக்கலாம் அப்படின்னு. பட் வீடியோக்கு முன்னாடி நீங்க லைவா பாடி ப்ராக்டிஸ் பண்றப்ப யூ கேன் கண்ட்ரோல் யுவர் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் ஆல்சோ அந்த சிங்கிங்கையும் நல்லா பண்ணலாம். அது வந்து வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்த ஸ்கிரீன் முன்னாடி யார் முன்னாடி வேணாலும் பாடலாம். இப்ப நம்ம ஆடியோ இன்வைட்லயே பாடி பாடி பழகிட்டு திடீர்னு ஒரு க்ரௌடு முன்னாடி பாட சொன்னோம்னா நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா ஆடியோல நம்ம சிரிச்சு பாடுவோம், அந்த சிரிப்பு வருது, அந்த இடத்துல எல்லாம் சிரிச்சு பாடிடுவோம். பட் வீடியோல ஒரு க்ரௌட் முன்னாடி பாடுறப்ப வந்து அது கஷ்டமா இருக்கும். அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா வந்து அது ஸ்மியூல்ல அதுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். நான் வந்து அதை அப்படிதான் பார்த்தேன். நான் இப்போ ஸ்மியூல தெரிஞ்சுக்கிட்டப்ப வந்து ரொம்ப நாள் எனக்கு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ஸ்மியூல்ல போய் பாடி பாரு அப்படின்ட்டு. அப்போ எனக்கு அவ்வளோ அதை பத்தி ஃபெமிலியரா இல்லை. பட் ஒன்ஸ் பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நானே பார்ப்பேன் என்னோட வீடியோ சாங்ஸ் பாடிட்டு பார்ப்பேன், நம்ம மூஞ்சி என்ன இவ்வளோ மோசமா இருக்கு அப்படின்ட்டு. பாடுறப்ப நம்மளை பாக்குறவங்க இப்படிதான் பார்ப்பாங்கல்ல. நம்ம ஒரு ஹை ரேஞ்ச் பாட்டு, ஒரு ஹை நோட்ஸ் பாடுறப்ப நம்ம மூஞ்சி இவ்வளோ கோணம் போதே அப்படின்ட்டு. அப்போ வந்து நான் அதை என்ன பண்ணேன், ஓகே அப்ப நம்ம ஃபேஸையும் அழகா ப்ரெசென்ட் பண்ணணும், அதே சமயம் நமக்கு வேணுங்கிற பாட்டை ப்ரெசென்ட் பண்ணணும், கரெக்டா என்ன பாடணுமோ அதையும் பாடணும் அப்படிங்கிறது வந்து நான் ஸ்மியூல்ல தான் வந்து கத்துக்கிட்டேன். அது நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸ்மியூல வந்து நிறைய பேர் அது மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் பி மச் பெட்டர். அதான் நான் சொல்றது. கிரேட், சூப்பர், ஃபேண்டாஸ்டிக் டிப்ஸ். ஆக்சுவலி கௌஷிக், ஆக்சுவலா வந்து நான் வந்து இன்டைரக்டா சொன்னேன், அவர் டிப்ஸ் கொடுப்பாருன்னு. அவர் டைரக்டாவே சொன்னாரு, நான் எல்லா ரெக்கார்டிங் என்னால கேட்க முடியலங்க அப்படின்னு, என்ன கோத்து விடாதீங்க அப்படின்னு அவர் டைரக்டாவே சொன்னாரு. அதையும் ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டு ஜான் அப்படின்னு சொல்றீங்களே, நான் கமெண்ட்ல வேற போட்டு அவரை உயரவாகாதையா, அவர் எல்லாருக்கும் ஃபீட்பேக் கொடுக்க மாட்டாரு வேற போட்டிருக்கேன். அதுக்கு சுரேஷ் சார் கூட ஓகேன்னு சொல்லிட்டாரு. அப்படியே நீங்க பாக்கல. இல்ல நான் வந்து ஓவரால் ஃபீட்பேக் தான் கேட்டேன், அவர் இண்டிவிஜுவல் இல்ல. அது முன்னாடி சொன்னது தானே, ஜெனரல் டிப்ஸ் தான் அவர்கிட்ட. அவரால் எல்லா பாட்டையும் கேட்க முடியல, அதனால அவர் டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு.
நான் அதனாலதான் தனித்தனியா கேட்கல, புரிஞ்சுது. ரைட், ஓகே. சோ இப்போ சுபா மேடம்க்கும் சுரேஷ் சாருக்கும் ஃபீட்பேக் கொடுத்துருங்க. கௌஷிக் முன்னாடியே கொடுத்தாச்சே. ஓ, 3 பேர் கொடுத்தாச்சா? நடுவுல கொஞ்சம் மொபைல் ஓடிங்கல. 3 பேருக்குமே கொடுத்துட்டேனே. இல்ல அது நீங்க 3 பேர் அத நம்புறீங்களா? அது ஓகே. இங்க ஒரு பாயிண்ட் சொல்லி ஆகணும். என்னோட குருஜி சுஷ்மிதாக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். குருஜி சுஷ்மிதா தேங்க்ஸ் உங்களுக்கு. தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப. அவங்க வந்த பிறகு சொல்லி கொடுத்த பிறகு எனக்கு இம்ப்ரூவ்மெண்டே வந்திருக்கு பாட்டுல. டெஃபினட்டா அப்சல்யூட்லி கிரேட் மென்டார், டவுட்ஸே கிடையாது. வெரி லக்கி டு ஹேவ் ஹர் as mentor. அப்சல்யூட்லி. நாங்களா அவங்க கிட்ட தான் கத்துக்கிறோம் எல்லாரும். ஆமா, நாங்க களிமண் மாதிரி இருக்கோம், அத எங்களை பொம்மை மாதிரி உண்டாக்குறாங்க அவங்க. சூப்பர்ப்பா. என்னன்னமோ முன்னாடியே ஸ்கிரிப்ட்ல யோசிச்சிட்டு இருக்காரு பாரு. இல்ல நாகேஷ், இந்த பிபி பார்த்தா விட்டுதான் பாட்டு நிறைய இளையராஜா சாங்ஸ்ல தெரியும், நிறைய கேட்டிருக்கோம் முன்னாடி. அப்புறம் விட்டு போனதுக்கு அப்புறம் பாட்டை கேட்பமே தவிர்த்து அதுல இத்தனை விஷயம் இருக்காங்கிறது கேட்டது கிடையாது. சோ உங்க ஷோல வந்து நீங்க சொல்லி கொடுக்கச்சே தான் தெரியறது, ஓஹோ இந்த இடத்துல இப்படி இருக்கு அப்படி இருக்கு. ரியலி இட் ஹெல்ப்ஸ் a lot. Great. நிச்சயமா. I would also like to say the same thing Chandraka said. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வரியிலயும் எங்க நுவான்சஸ் வருது, அந்த எண்டிங் நோட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, லேண்டிங் எப்படி பண்றதுங்கிறதுலாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க கத்துனோம். ஏன்னா நோட் ப்ராப்பர் ட்ரைனிங் இன் கர்நாடிக் மியூசிக். அப்படி இருக்கும்போது இங்க வந்து தான் இது எல்லாமே பழக்கமாச்சு. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. So in fact, immense happiness to us. ஏன்னா இந்த ப்ரோக்ராமோட கிரக்ஸே என்ன அப்படிங்கிறது நம்ம டேக்லைன்ல இருக்கு. பாடறிவோம் படிப்பறிவோமோட டேக்லைன் என்ன? learn to learn music. அதான் டேக்லைன். So this is exactly what we are trying to drive. மியூசிக் உள்ள இருக்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே தானா வரும். அந்த நுவான்சஸ்லாம் இப்பதான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்றதே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பாட்டை வந்து இதுதான் பாட்டு, இதுதான் ஸ்ட்ரக்சர், இப்படி மேலாக்கா அதை பார்த்து கத்துக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் காலகாலமா. பாட்டு கேட்டுக்கிறோம், பாட்டு நினைச்சு நம்ம பாடிட்டு இருக்கோம். பட் அது உள்ளே இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அந்த மியூசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறதா இந்த கிரக்ஸ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம், லேர்ன் டு லேர்ன் மியூசிக். அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி தட் இதை நாங்க சொல்லலை, இப்ப நீங்க எல்லாருமே அந்த ஃபீட்பேக்கை கொடுக்கும்போது ஓகே ஒரு சந்தோஷம் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் அது வந்து நடக்குது அப்படிங்கறது வந்து ஒரு சந்தோஷம் இருக்கு. Yeah, you are doing a great job, no doubt about it. ஏன்னா every week வந்து சொல்லி கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? உங்களுக்கு என்ன அதுல பெரிய பெனிஃபிட்? பட் யூ ஆர் ஸ்டில் டூயிங் இட். இட்ஸ் ரியலி a great thing. அப்படில இல்ல, பெரிய பெனிஃபிட் இருக்கு. இந்த ப்ரோகிராம் நடத்துறதுனால நான் கத்துக்கிறேன் நைஸா. இல்ல இவங்க கொண்டு வந்து இந்த மாதிரி வார வாரம் கத்துக்க முடியுமா? எல்லாம் பிஸியா இருப்பாங்க. பார்த்தா எப்படி பாட்டு கத்துக்கிறது? 4 பேரையும் கொண்டு வந்து பாட்டு கத்துக்கிறது செல்ஃபிஷா இல்ல. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது நிறைய பேருக்கு இன்னும் ரீச் ஆகணும். உங்களோட எஃபர்ட் வந்து இன்னும் நல்லா ரீச் ஆகணும். ஏன்னா ஒரு ஸ்மியூல் பேஸ்டு இன்ட்ரெஸ்டட் சிங்கர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள இன்னும் பெட்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்காகவே வந்து இது நிறைய ஹெல்ப் பண்ணும் நிறைய பேருக்கு. இப்ப நம்ம பார்த்த இத்தனை பேருக்கு வந்து இன்னைக்கு எபிசோட்ல இத்தனை பேர் பார்த்துருக்கோம். அதே மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க இன்ட்ரெஸ்டடா. அப்ப அது வந்து என்னோட விஷ் வந்து நீங்க இது இன்னும் பெருசா கொண்டு போகணும். கண்டிப்பா கண்டிப்பா ஜான், அதுதான் எங்களோட ஆசையும். முன்னாடி கிட்டத்தட்ட நான் சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் லைன்ல பாத்துருந்தாங்க. இப்போ ஒரு 80 to 90 தான் வருது. பட் தட்ஸ் பேசிக்கலி பிகாஸ் ஆஃப் தி இம்பாக்ட் ஆஃப் தி லாக்டவுன் ரிலீஸ். ஆனா அவங்க எல்லாம் இன்னும் கண்டினியூ பண்றாங்க பாக்குறதுக்கு. வந்து இம்ப்ரெஷன்ஸ் ஹவ் இன்க்ரீஸ். ஸோ ரெக்கார்டட் வெர்ஷன் கண்டிப்பா நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் இன்னுமே நிறைய பேருக்கு ரீச் அவுட் பண்ணணும், இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ வி ஆர் ஆல்சோ திங்கிங் எப்படிலாம் அதை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பத்தி நாங்களும் திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தி ஒன்லி ரிக்வெஸ்ட் டு ஆடியன்ஸஸ், உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு 4 பேருக்கு புதுசா வாரம் நீங்க ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி ஒரு 2 பேரும் அது கன்வெர்ட் ஆகி உள்ள வந்தாங்கன்னா கூட மோர் பீப்புள் வில் கெட் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் திஸ் அப்படிங்கிறதா எங்களோட தாழ்மையான வேண்டுகோளும் ஆசையும். அப்சல்யூட்லி. ஸோ தேங்க்யூ சுரேஷ் சார், தேங்க்யூ சுபா மேடம், தேங்க்யூ சந்திரா மேடம். தேங்க்யூ. Keep singing. The whole team. Keep supporting. Thank you. Thank you, Kaushik sir. Now goodbye. Thank you, John sir. Thank you. Thank you. Okay, great. So fantastic. So இன்னைக்கும் வந்து quite thank you, interesting. Okay. So Kaushik வந்து
நல்ல முடியும் போதுதான் எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் வருது இன்னைக்கு. ஸோ தயவு செஞ்சு கௌஷிக் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பேசாம அடுத்த வாரத்துல என் வீட்டுக்கு வந்துருங்க. உங்க நெட்வொர்க்கோட முடியல இருக்கு. இப்ப ப்ராப்ளம் இருக்கா? நான் எதுவுமே பேசல, ரொம்ப நேரமா நான் பேசலையே. இல்ல இப்போ ஓகே, நடுவுல ஃப்ரீஸ் ஆயிருக்கீங்க ஆக்சுவலா. இப்போ கூட கொஞ்சம் விட்டு விட்டு வருது இன்ஸ்டா. எஸ் ஓகே. எனிவேஸ், so John, so how was your experience? Is probably the first time you are looking the length and breadth of the program. So how was it for you? இந்த கான்செப்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நீங்க சொன்னப்பவே வந்து எனக்கு இதை பத்தி முழுசா தெரியாம இருந்துச்சு. பட் இதுக்கு வந்து இவ்வளோ பேர் உழைக்கிறீங்க பின்னாடி, இதுக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டு இத்தனை பேரை வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்றீங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அண்ட் அதை பண்ணுங்க நிறையா. ஏன்னா இதுக்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி எவ்ரி வீக் வந்து அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. எல்லாருமே ஒர்க்கிங் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த செஷன் வந்து ரொம்ப ஜாலியா போச்சு. என்ன ஒண்ணு என்னால நிறைய பேரோட இது கேட்க முடியல நீங்க அனுப்பிச்சது. எப்படியுமே வச்சிருப்பாங்க ஃபீட்பேக். சோ தி ஸ்பெஷல் கெஸ்டோட மேஜர் திங்கே டு ஆட் வேல்யூ, அண்ட் ஐ அம் ஷூர் யூ ஆடட் a lot of value today. ஏன்னா நீங்க கொடுத்த டிப்ஸ் எல்லாமே வந்து இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் us in fact, you know. So that's the way it is. So you added a lot of value to this show today, John. Definitely if there are few singers we admire it, you know, as far as the Tamil community is concerned. அதுல நீங்க ஒருத்தர் கண்டிப்பா. நீங்க ஜாயின் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த ப்ரோக்ராம் பத்தி கண்டிப்பா என்னோட சப்போர்ட் என்ன வேணாலும் எப்ப வேணாலும் கேளுங்க. நான் வந்து I can do my best. கண்டிப்பா we are planning a lot of episodes where we can add more value in terms of the details of singing. அதெல்லாம் கண்டிப்பா நாங்க கண்டிப்பா உங்களோட ஹெல்ப் சீக் பண்ணுவோம். So thank you so much for spending your time with us today, John. Yeah, thank you Kaushik bro. Closing the show. Thank you so much, John. Thanks a lot for gracing the show. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி bro. You wanted to say, John, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல thank you தான் சொன்னேன். Okay, right. Okay, thank you so much. Thank you so much. Bye. Yeah, bye. So அருமையான ஒரு வாய்ஸ், such a very humble and nice person. It was great having him. ரொம்ப நாளா நானும் சீனும் பேசிட்டு John கொண்டு வரணும். We were just waiting for a song in which he has that combination. That's a very rare combination. He has that beauty in his voice and the feel plus and the gambiram. அந்த மாதிரி கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காம்பினேஷன். ஆக்சுவலா சும்மா அழகான ஒரு வாய்ஸ். It was a very happy episode. Great. இப்போ வந்து அடுத்த வாரம் மக்களே, so I just want to remind you, அடுத்த வாரம் வந்து is going to be the 50th episode. நாளைக்கு வந்து விஜி வந்து சில்வர் ஜூப்ளி சாங் சொல்லி தர போறாங்க. The 25th song of பாடறிவோம் படிப்பறிவோம் is going to be taught by விஜி. ரொம்ப அழகான ஒரு மைல் ஸ்டோன். ஏன்னா விஜி தான் ஆரம்பிச்சாங்க, பூங்கதவே தாழ்த்திரவால ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் பாட்டு. அவங்களே 20 சொல்லி கொடுக்கறதுக்கு நாளைக்கு வராங்க. சோ அது என்ன பாட்டுன்னு சொல்றோம், வெயிட் பண்ணுங்க. அடுத்த வாரம் வந்து எல்லாரும் ரெடி ஆகுங்க, பிகாஸ் we are going to have a jugalbandi from பாடறிவோம் படிப்பறிவோம் டீம். So it's going to have not only the core mentors, அது தவிர நம்ம பாடறிவோம் படிப்பறிவோம் ப்ரோல கத்து கொடுக்குற மென்டார்ஸ், which includes keyboardists, guitarists, violinists, எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஸ்டுடியோல இருந்து உங்களுக்கு பிரசன்ட் பண்ண போறோம். Hopefully from a studio. We are trying to fix that. இல்லைன்னா கூட எப்படியா இருந்தாலும் ஒரு ஜுகல்பந்தி எப்படியாவது உங்களுக்கு கொண்டு வந்துருவோம். அவங்க வீட்டுல இருந்தாது கோர்வையா அடுத்தடுத்து பாடியாரு எப்படியாவது உங்களுக்கு கொண்டு வந்துருவோம். எப்படிங்கிறதெல்லாம் நாங்க சொல்றோம் நாளைக்கோ இல்ல நாளைக்கோ. we'll have more clarity on it. But next Saturday is going to be a special 50th episode of பாடறிவோம் படிப்பறிவோம். எவ்வளவு பேரை கொண்டு வர முடியுமோ நிறைய பேரை கொண்டு வாங்க, because we need to see those numbers. We understand COVID has been quite challenging. இந்த ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு. பட் please, 50th episode is like a family function, and we want to see the numbers like the way we were seeing, like the 25th episode la vandu at a given point in time we had 3 people watching us live. We want to relive those moments. 50th episode ங்கிறது ரொம்ப ஸ்பெஷலுங்க. சோ எவ்வளவு பேரை வந்து பார்க்க வைக்க முடியுமா பார்க்க வைங்க. We'll promise that there'll be a lot of entertainment for you, and the mentors are going to perform for you. And Kaushik, on behalf of the people watching, we want definitely a ghazal from you. உங்களோட கசல்ஸ்லாம் தெரிக்க விடுவீங்க, நாங்க பார்த்துருக்கிறோம். டெஃபினட்டா அந்த ஜுகல்பந்தியில ப்ளீஸ் ஒரு கசல் கண்டிப்பா மிக்ஸ் ஆயிருக்கணும்.
நீங்களும் சுஷ்மிதா ஒரு கசல் பாடுறதை நாங்க கேட்டே ஆகணும். தயவு செஞ்சு நாங்க ஒரு வாட்டி கேட்டு மெயின் போனோம் ஒரு மீட்ல. So we want to kind of hear that from you. So, personal I'm kind of a fan for your ghazal singing. So உங்களோட ghazal நான் கண்டிப்பா அதுல கேட்டே ஆகணும் கௌஷிக். That's my personal request. Okay, so அதனால நீங்க மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா கோச்சுக்கோங்க. கண்டிப்பா ஓகேவா? கண்டிப்பா பண்றேன். So நாளையோட சாங் என்னன்னு எல்லாருமே வந்து ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ சொல்லிடு. சிக்னல் ரொம்ப மோசமா இருக்கு, நீ சொல்லிடு. பிரேக்கிங் அப் வெரி பேட். சோ எஸ், சோ நாளைக்கு வந்து நம்ம கத்துக்க போற பாட்டு வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பெப்பி நம்பர் ஒன்னு எடுத்திருக்கோம் நாளைக்கு. பிகாஸ் 25th எபிசோட்ல கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கணும்ல. சோ நாளைக்கு நம்ம கத்துக்க போற பாட்டு வந்து சிங்களத்து சின்ன உடனே மந்திரத்தை சொல்லும் மயிலே ஜிங்கள ஜிங்கா ஜிம்பும்பா ஜிங்கள ஜிங்கா ஜிங்கள ஜிங்கா ஜிம்பும்பா ஜிங்கள ஜிங்கா அதான் கத்துக்க போறோம். சோ அந்த பாட்டை வந்து சொல்லிக் கொடுக்க வர்றது வந்து விஜி is going to teach that song for us. சோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு, ரொம்ப அழகான ஒரு பாட்டு, செம்ம என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஒரு பெப்பி சாங். எனக்கும் கத்துக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. அதுதான் நம்ம வந்து நாளைக்கு கத்துக்க போறோம். எஸ், சோ அதை வந்து கத்துக்க போறவங்க ஒரு 2 பேரு. அதுல வந்து ஒருத்தங்க நம்மளோட ரெகுலர் நம்ம ஷோ ரெகுலரா பாடி ரெகுலரா பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ராமிசிங்ல நிறைய வாட்டி வந்து தெரிவிக்க விட்டவங்க ஒருத்தங்க. ஸோ இன்னொருத்தரும் ஆக்சுவலா ரெகுலரா பாக்குறவங்க தான். யாரு அப்படிங்கறது இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ப்ரோமோ ஒண்ணு பறக்க விடுவோம், அதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது வரைக்கும் காத்திருங்கள். ஸோ நாளை சந்திப்போம். லேர்னிங் எபிசோட் ஆஃப் பாடறிவோம் படிப்பறிவோம் வித் விஜி. It's going to be the 25th song of பாடறிவோம் படிப்பறிவோம், சில்வர் ஜூபிலி சாங். ஸோ அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் கொண்டு வாங்க. நல்ல பாட்டு இது. 25th song, make it special for the family is what I would say. And next week is going to be the 50th episode of பாடறிவோம் படிப்பறிவோம். It would have not been possible without your support. மக்களே, நீங்க தான் இந்த ப்ரோக்ராமோட தூண். ஸோ அதனால வந்து கண்டிப்பா நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில உங்களிடமிருந்து இன்றைக்கு நாங்க விடைபெறுகிறோம். நாளை சந்திப்போம் லேர்னிங் எபிசோடில். இது பாடறிவோம் படிப்பறிவோம். எஸ் மக்களே, see you, bye.